மிகவும் மகிழ்ச்சி. இன்று எனக்கும் அதாவது அந்த சிவசங்கரிக்குமே குருநாதராக விளங்கக்கூடிய எங்களுடைய ஆசிரியர் பெரும்புலவர் ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சி. எப்பொழுதும் ஒரு 10:05 தொடங்கி ஒரு 5 நிமிடம் ஏதாவது பாடிக்கொண்டிருக்கலாம். ஒரு 4 பேர் வரணும், 5 பேர் வரணும்னு. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை சரியான நேரத்தில் ஆரம்பித்து தான் அப்படி நடக்கணும். 10 மணிக்கே வந்துட்டாங்கன்னா 4 பேர் வந்திருந்தா கூட ஏதாவது திருமுறை பாடல்களை பாடி அப்படியே தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வழக்கத்தை கொண்டு ஒரு 10:05 அப்படி வரனா எல்லாருமே வர ஆரம்பித்து விடுவார்கள். 10:05 வகுப்பு தொடங்கி விட நம்ம போக வேண்டும் என்று. ஒரு 15 நிமிடம் கழித்து தான் ஆரம்பிப்பார்கள்னா அந்த 15 நிமிடம் கழித்து வரக்கூடிய பழக்கம் அப்படி வந்துடும். இது மனிதர்களுடைய இயல்பு. அதனால அது அப்படி சொல்லுங்க. ஐயா புலவர் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். மற்ற அனைத்து அன்பர்களுக்கும் இது பெரிய எழுஞான பூஜை. இன்றைக்கு ரொம்ப புனிதமான ஒரு நாட்களில் ஒன்று. சுந்தரமூர்த்தி சாமிகள், ஏயர் இது சேரமான் பெருமாள் நாயனார், கழறிற்று அறிவார் நாயனார் குரு பூஜை இன்றைக்கு எல்லா இடங்களிலும் சிறப்பாக நடக்கிறது. நான் அது இன்றைக்கு கூட நான் பேசியிருக்கிறேன். பொருளை எந்த நாயன்மாராக இருந்தாலும் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். எழுஞான பூஜை தான் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். எதுவுமே தெரியாமல் அந்த நாயன்மாருக்கு ஆர்ப்பாட்டத்தோடு இப்படி எல்லாம் விழாக்கள்லாம் கொண்டாடுகிறீர்களே, அவர்களை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த கோமல் சேகர் யூடியூப்ல 816 பாடல்களுக்கு மேல் சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய வரலாறு வருகிறது. ஏயர்கோன் கலிக்காம நாயனார், அப்புறம் கழற்று நாயனார், வெள்ளானை சேர்க்கம் என்று அதெல்லாம் நான் பேசி பதிவு செய்திருக்கிறேன். 100 திருப்பதிகளுக்கும் வரலாற்று முறையிலே பாடலுக்கு பாடல் பதிவு செய்திருக்கிறேன். அதனால இதுதான் நான் செய்யக்கூடிய எழுஞான பூஜை. நீங்களும் அந்த வழிபாடு என்பது முக்கியம். அது தொடக்க நிலையில ஆராதனை செய்வது, அந்த நாயன்மாரை போற்றுவதெல்லாம் இறைவனுடைய அன்பை எளிதாக ஈர்க்கக்கூடிய வழிபாடுகள். அதிலிருந்து அந்த நாயன்மாரை முழுமையாக உள்வாங்கி நம்முடைய பண்பு நலனை, அவருடைய அந்த பண்பு நலன் கேரக்டர் என்று சொல்வார்கள் இல்லையா, அதுல கொண்டு போய் பொருத்தி அந்த நிலையில் நாம் என்ன செய்திருப்போம் என்று சொன்னால்தான் நம்ம இழிவு நம்மளுடைய இழிவு தெரியும். அந்த நாயன்மாரை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி அப்படித்தான் செய்து வருகிறோம். எல்லோருக்கும் எல்லா இறைநலன்களும் விளைவிக்க வேண்டும். பிரேமா அம்மா இது போல அந்த நேரத்திலேயே தொடங்கி நீங்கள் யாராவது திருமுறை பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கலாம்ல, 4 பேர் இருந்தாலும் அது போல செய்து சரியாக ஒரு 10:10 இல்லை 10:05 வகுப்பை தொடங்க சொல்லிவிட வேண்டும். வருபவர்கள் வரட்டும். அப்படிதான் நம்ம ஏன்னா பல்வேறு பணிகள் எல்லாம் இருப்பார்கள். அவரவர்கள் எல்லோரும் உரிய நேரத்துக்கு வர முடியாது. 4 பேர் இருந்தாலும் இந்த வகுப்பை நாம் தொடங்கி விட வேண்டும் உரிய நேரத்தில். சிவசிவா. மகிழ்ச்சியம்மா. நன்றிங்க. நாங்க 10:05 ரெக்கார்ட் ஆரம்பிச்சிருவோம். எல்லாரும் வந்துருவாங்க. நன்றிங்க ஐயா. வாங்க ஐயா, புலவர் ஐயா. திருவடி வணக்கம். சிவாய நம்ம வந்தது மகிழ்ச்சிங்கய்யா. சிவசிவா. அம்மா ஆரம்பிச்சிடலாங்கய்யா. தென்னாடுடைய சிவனி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையாணி போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமுடி சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார் திருவடிகளும் வணங்குகிறேன். மகிழ்ச்சி. திருச்சிற்றம்பலம். குரு வாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமீனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். புஷ்பலதம்மா விநாயகர் பாடல் பாடும். திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருவுமை குலமிகு கரியது, படி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடிகள பதிவர, அருளை நன்மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறை. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. புவனேஸ்வரியம்மா நால்வர் துதி பாடுங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஒழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிழப்பில்
அணைந்த பிரான் அடி போற்றி வாழு திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்திடர் திருவடி வணக்கம். நன்றிங்கம்மா. அம்மா வந்து இன்னைக்கு 8வது அமர்வு, நம்ம குடும்பத்துல இன்னைக்கு 8வது அமர்வு. திருத்தொண்டர் புராணத்துல, பெரிய புராணத்துல 70வது பாடல் ஆரம்பம். ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்துல 70வது பாடல் ஆரம்பம். அம்மா வாருங்கள் அம்மா, நீங்க ஆரம்பிக்கலாம் அம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் பெருமிழலை குறும்ப நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தீது அகன்று உலகமுய்ய திருத்தொண்ட தொகை அருளிய எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. களரி சரிவார் நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. கோமல் ஐயா வந்தாலே கொஞ்சம் பயமா இருக்கும், கேக்குறாங்களே ஒழுங்கா சொல்லுமேன்னு. புலவர் ஐயாவும் வந்திருக்காங்க. பெரியோர்களுடைய திருவடிகளை பணிந்து எனது அருள் உரையை துவங்குகின்றேன். புலவர் ஐயாவோட வகுப்பை வந்து கேட்கிற பாக்கியம் பெற்றவர்களுக்கு தெரியும். அதையும் கேட்டுட்டு என்னையும் கேட்டீங்கன்னா, ஒரு 10 பங்கு சொல்றாருன்னா என்னால அதுல ஒரு பங்கு சொன்னாலே பெரிய விஷயம். இப்ப நானா இவ்வளவு பேசுறேன்னா ஐயா வந்து இப்படி பேசணும், எந்த வகை அப்படின்லாம் எடுத்து காட்டினாங்க. இப்ப கோமல் ஐயா நிறைய ஒரு ஒரு கருத்துன்னு அது தொடர்புடையது எல்லாம் உடனே உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும், அத சொல்லுவாங்க. அதனால அவங்க திருவடியை வணங்கி அந்த வழியில ஒரு சில அருள் கருத்துக்களாவது இறைவன் திருவருளால எனக்கு அது உள்ளத்தில் உதித்து சொல்லணும் அப்படின்ட்டு இறைவன் திருவடியை வணங்கி எனது அருள்ஞான உரையை ஆரம்பிக்கின்றேன். சென்ற வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா வந்து இப்ப பிரேமா அம்மா வந்து 70ன்னு சொன்னாங்க. ஆனா 67 பாடல் வரையும் 66 தான் பார்த்தோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கலையநல்லூர் அப்படின்ற அந்த அருட் திருப்பதி, அந்த திருப்பதியில வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் மெய்மை புராணங்களுடைய அருள் கருத்துக்களை வைத்து பாடி அருளினார். புராணம் அப்படின்னாலே நிறைய கட்டுக்கதைகள் அப்படின்ற ஒரு தவறான கருத்து இருக்கு. ஆனா மெய்மை புராணம் அப்படின்றது சேக்கிழார் பெருமானுடைய அருள்வாக்கு. அது வந்து ஏன் மெய்மை புராணம்னு சொல்றாங்கன்னா, சத்தாகிய சிவபெருமான், மெய்ப்பொருளாகிய சத்தாகிய சிவபெருமானையே பொருள் என கொண்டது. 18 புராணம்ல 10 தான் சிவபெருமானை பற்றியதுன்னு சொன்னாலும் 18மே சிவபெருமானே பரம்பொருள் என்ற உண்மையை உணர்த்தும். அத்தகைய மெய்ப்பொருளை கொண்டதுனால, இந்த சத்து பொருளை கொண்டதுனால இது வந்து மெய்மை புராணம் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இதை ஓதுபவர்களுக்கு எது மெய் அப்படின்றது உணர்த்தும். மெய்ப்பொருளை உணர்த்துவன சிவபெருமானையே பொருள் என கொண்டிருக்கும். அதை ஓதுபவர்களுக்கும் சிவபெருமான் தான் பொருள் என்பதை உணர்த்துகின்றது. அதனாலதான் இது வந்து மெய்மை புராணம் அப்படின்றது. அது மட்டும் இல்லாம இது நிகழ்ந்தது. இந்த 3 காரணங்களுக்காக தான் வந்து மெய்மை புராணங்கள்னு புராணங்களுடைய பெருமையை வந்து சேக்கிழார் பெருமான் சொல்லி அருளுகின்றார். இந்த திருவாவடுதுறை சென்ற பொழுது என்ன ஆச்சு, நம்ம சென்ற வகுப்போட ஒரு சிறு முன்னோட்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சி பார்க்கலாம். திருவாவடுதுறைக்கு செல்கின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அங்கு விளங்கும் திருவாவடுதுறையில் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் விளங்கும் திருவாவடுதுறை அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அங்கதான் வந்து நம்முடைய திருமூல நாயனார் பெருமான் ஆண்டுக்கு ஒவ்வொரு பாடல் வீதம் 3000 அருட்பாடல்களை சைவ ஆகமங்கள்ல எதெல்லாம் வந்து உலகுக்கு போதிக்கப்படணும்னு இறைவன் திருவுள்ளம் வைத்தாரோ அந்த சைவ ஆகமங்களின் பொருளை தமிழில் இயற்றி அருளினார். அந்த திருப்பதியில இருந்து இயற்றியதனால அந்த அருள் அலைகளை கொண்டு இருக்கிறது. அதனால அந்த விளங்கும் திருப்பதி, நமக்கெல்லாம் உண்மையை விளக்குகின்ற திருப்பதி. அதனாலதான் அது வந்து விளங்கும் திருஆவடுதுறைன்னு சொன்னாங்க. அந்த கோயிலை வந்து வலம் கொண்டு உள்ளம் உருகும் அன்போடு என்ன பண்றாருன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருப்பதிகம் பாடி அருளுகின்றார். மறையவன் அப்படின்னு எடுத்து பாடி அருளுகின்றார். இந்த பாடல்ல வந்து என்ன குறிப்பு அப்படின்னு சொன்னா,
இறைவனுடைய பெருமைகள் எல்லாம் பாடி அருளி பாடல்கள் என்னென்னலாம் சுவாமி வந்து உயிர்களுக்கு அருள் செய்தார் அதெல்லாம் பாடி, ஏன் இதெல்லாம் வந்து கண்ணால கண்டேன், அப்போ இவ்வளவு பெரியவன் நீனு, வல்வினை வந்து மிக வலியது, அந்த வல்வினைக்கு கண்டு அஞ்சுகின்றேன், உன்னுடைய அந்த பெருமைகளை அறிந்து துதிக்கின்றேன், அந்த வல்வினைகள் என்னை அடாது காக்க வேண்டும் அப்படின்ற பதிக குறிப்பு. அதுதான் வந்து அந்த அந்த குறிப்பை கொண்டு அந்த பதிகத்தை திருவாவூதுறையில் விண்ணப்பம் செய்கின்றார். நமக்கு தெரியும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பதிகங்களுடைய சிறப்பு அகச்சான்றுகள் நிறைய இடம் பெற்றிருக்கும். கோசெங்கர் சோழ நாயனார் அவரோட பெருமையை அந்த திருப்பதிகத்துல ஒரு பாடலில் வைத்தருளுகின்றார். 2வது பாடல்ல, அதாவது அதுவே அது பெரிய புராணத்திலேயும் வந்து சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கின்றார். அதாவது தலங்கொள் சிறப்பு வளவன் செங்கனான் தலங்கொள் சிறப்பும் பிறப்பும் சிறப்பித்து அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வளவன்னா நம்ம சோழர்களை வந்து வளவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வளவனாகிய கோசெங்கர் சோழ நாயனார் தலங்கொள் பிறப்பு அப்படின்னு அந்த தலத்துலதான் முற்பிறவில் அவர் என்ன பண்ணார்னா சிலந்தியா இருந்து தன் வாய் வழியே நூலினால் சித்திர பந்தர் சுவாமிக்கு அமைத்து திருத்தொண்டு செய்து வந்தார். அந்த தொண்டிற்கு மகிழ்ந்து இறைவன் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா அவருக்கு அருள் செய்கின்றார். அதே தொண்டு இறைவனுக்கு வந்து திருக்கோயில்கள் கட்டுகின்ற அந்த பணியை வந்து இறைவன் பணிக்கின்றார். அதே திருத்தலத்துல சிலந்தியா இருந்து செஞ்சது அவர் அடுத்த பிறப்புல மன்னனா இருந்து செய்கின்றார். இப்ப அந்த தலங்கொள் பிறப்புன்னு அதே தலத்தில் மீண்டும் பிறந்து இந்த தொண்டு செய்கின்ற சிறப்பினை இறைவன் வந்து அருளி இருக்கின்றார் அப்படின்ற சிறப்பை வந்து அந்த பாட்டுல சுந்தரமூர்த்தி நாயனார் வைத்து அருளுகின்றார். இவ்வாறு வந்து திருவாவூதுறையில் வணங்கி இறைவனுடைய அருள் பெற்று அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா காவிரியுடைய தென்கரை மேல இருக்கிற பதிகள் பலவும் வணங்கி கொண்டு செல்கின்றார். அடுத்தது இடைமருதை அடைகின்றார் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இடைமருது அப்படின்னு சொல்லிட்டு மருத மரம், சமஸ்கிருதத்துல அர்ஜுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 சிறப்புக்குரிய தலங்கள் அந்த மருத மரத்தை வந்து தலவிருட்சமாக கொண்டிருக்கின்றது. ஒண்ணு வந்து மல்லிகார்ஜுனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரால இருக்கு. அடுத்தது வந்து திரு இடைமருதூர், 3வது திருப்புடை மருதூர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தென் தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த ஆந்திரால இருக்கிற அந்த மல்லிகார்ஜுனத்துக்கும் திருப்புடை மருதூருக்கும் இடையில இருக்கிறதுனால இதுக்கு வந்து என்ன பேரு அப்படின்னு சொன்னா இடைமருதூர் அப்படின்ற நாமம் கொண்டதாக விளங்குகின்றதுன்னு சொல்லிட்டு இந்த பெருமையெல்லாம் மிகவும் சிறப்பா பார்த்தோம். தைப்பூச நீராடல் சிறப்பு பெற்றது, வரகுண பாண்டியனுக்கு இறைவன் அருளியது, அதெல்லாம் பார்த்தோம். அவ்வாறு சிறப்பு மிக்க அந்த திருப்பதியில சென்று இறைவனை அன்போடு வணங்கி அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இறைவனுடைய அதான் மூர்த்தியார்னு சொல்றாங்க இல்லையா, யாவருக்கும் மேலான இறைவன், அத்தகைய இறைவன் வீற்றிருக்கின்ற அந்த திருத்தலத்தை வணங்கி கொண்டு திருநாகேஸ்வரத்துக்கு செல்கின்றார். திருநாகேஸ்வரத்துக்கு சென்று அங்கு வணங்கி கொண்டு நமக்கே தெரியும் அந்த திருநாகேஸ்வரம் அதோட சிறப்பு என்னன்னா ஆதிசேஷன் சிவராத்திரியில வந்து 4 சிவஸ்தலங்கள் சென்று ஒரு வழிபாட்டுக்கும் 4 கால பூஜை செய்வாங்க இல்லையா சிவராத்திரியில, அதுல வந்து திருநாகேஸ்வரமும் சென்று அவர் வந்து வழிபட்டு வணங்கி இருக்கின்றார். இது அந்த 4 திருத்தலங்கள்ல வந்து முதல் திருத்தலம் வந்து கும்பகோணத்துல இருக்கிற திருநாகேஸ்வரர் கோயில் அப்படின்வாங்க. குடந்தை கீழ்கோட்டம்னு சொல்லுவாங்க நாகேஸ்வரர் சுவாமி கோயில். அங்க வழிபட்டு அடுத்தது திருநாகேஸ்வரம் சென்று வழிபட்டு அடுத்தது 3வது திருப்பாம்புரம் என்ற திருத்தலத்தை வணங்கி கொண்டு 4வதாக நாகூர் வந்தாருன்னு சில பேர் சொல்லுவாங்க, நாகப்பட்டினம் வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அது தெளிவா தெரியல. ஆனா அந்த 4 காலங்களிலும் சிவராத்திரி இரவு வந்து ஆதிசேஷன் பூஜித்து அருள் பெற்றார். அத்தகைய நாகநாத சுவாமி என்ற நாமத்தோடு இறைவன் அருள் பாலிக்கின்றார். அந்த திருநாகேஸ்வரத்தை வணங்கி அணிந்து கொண்டு அடுத்தது வந்து என்ன பண்றோம்னா சிவபுரம் செல்கின்றார் அப்படின்னு சொல்றோம். சிவபுரம் சென்று வணங்கி அதுக்கப்புறம் அந்த அன்போடைய திருக்கலையநல்லூர் செல்கின்றார்னு பார்த்தோம். திருக்கலையநல்லூர் சென்று அவர் பாடிய பதிகம் தான் வந்து நான் சொன்னது போல அந்த மெய்மை புராணம், மெய்ப்பொருளை கொண்ட புராணமாக விளங்குகின்றது. அதுல வந்து அந்த புராணங்கள் இப்ப நம்ம சொன்னது மாதிரி இறைவனை உணர்ந்து அருள் பெற முடியும்ன்றதுனால இந்த பதிகம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கருத்தில் கொண்டு அந்த பதிகத்தை முழுவதுமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இறைவன் திருவருளால. அந்த பதிகத்துல சென்ற வகுப்புல வந்து 5 பாடல்கள் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. 5 பாடல்கள்
மீதம் இருக்கின்ற 5 பாடலை முடித்து விட்டு அதுக்கப்புறம் பெரிய புராணம் செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிரேமா அம்மா இல்ல, சென்ற வகுப்பு இது முக்கியமான வேலையா போயிட்டாங்க, அதனால தெரியல. முதல் 5 பாடல் முடிஞ்சிருச்சு. அதாவது முதல் பாடல்ல உமையன்னையுடைய தவம் கண்டு இறைவன் மகிழ்ந்து அருளுகின்றார். பர்வதராஜனின் மகளாக பார்வதியாக அன்னை அவருக்கு பிறந்து இறைவனை அடைய வேண்டும் என்று அருந்தவம் செய்கின்றார். யாராலும் செய்ய முடியாத ஒரு அருந்தவம். அந்த தவத்திற்கு அருள இறைவன் குறிப்போடு சென்ற வகுப்பில் சொன்ன மாதிரி ஒரு வயதான வேதியர் வடிவம் கொண்டு சிவபெருமானை இகழ்வது போல கூறுவார். அப்ப அந்த இகழ்ச்சிக்கெல்லாம் என்ன காரணம், அது புகழ்ச்சிக்கு தான் உண்மையில அப்படின்னு சொல்லிட்டு அன்னை இறைவனோட பெருமைகளை எல்லாம் சொல்லுவார். இதை கேட்டு மகிழ்ந்து இறைவன் அவருக்கு அருள் செய்வார். அந்த புராணத்தை முதல் பாடல்ல வச்சு சொல்லி அதுக்கப்புறம் திருமாலுக்கு இறைவன் சக்கரம் அருளியது. அந்த சலந்தரனை பிளந்த அந்த ஒளிமிக்க அந்த சக்கரத்தை பெருமாள் வேண்ட அவர் அந்த வேண்டி பூஜனை செய்ய அதில் ஒரு மலர் அந்த இறைவனுடைய 1000 நாமங்களை கூறி 1000 மலர்களால் அர்ச்சனை செய்ய அந்த பூஜை முடிவடையும் வேளையில ஒரு பூ குறைய அந்த பூக்கு இணையாக தன்னுடைய கண் மலரை இடந்து இறைவன் திருவடியில் வைத்து அந்த சக்கராயுதம் பெற்ற அந்த அருள் வரலாற்றை 2வது பாடல்ல சொல்லி அதுக்கப்புறம் அந்தகாசுரன் இறைவனுடைய திருக்கண்களை உமையன்னை மூடியதனால அந்த சூழ்ந்த அந்த இருளே உருக்கொண்டு இருள்ன்றதுனால அதுக்கு அவன் கண் இல்லாம பிறக்கிறான். அதனாலதான் அந்தகன் அப்படின்ற நாமம் கொண்டு இருக்கின்றான். அவனுடைய அந்த கொடுஞ்செயலுக்காக இறைவன் என்ன பண்றான்னா சூலத்தை பாய்ச்சி அவனை தண்டிக்கின்றான். அதுக்கப்புறம் அவன் திருந்தி இறைவனை போற்றி சொல்லி நன்மை அடைகின்றான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா திருசாழல்ல சொல்றது போல அனங்கன் பிரம்மன் அயனை அனங்கனை அந்தகனை சந்திரனை பயணங்கள் மாயா வடு செய்தான் காணேடி நயனங்கள் 3 நாதனே தண்டித்தால் சயமன்றோ வானவர்க்கும் தாழ்குழலால் சாழலும் சொல்றது போல இறைவன் தண்டித்தால் அந்த உயிர்கள் அந்த குற்றம் நீங்கி அதுக்கப்புறம் நன்மையே அடையும். சிவபெருமான் அத்தகைய எல்லாருக்கும் இனியவர் இல்லையா, அதனால தீமை செய்பவர்களுக்கு கூட தண்டனையை கொடுத்து அந்த குற்றத்தை நீக்கி அருள் செய்யும் இறைவன். அதனால அந்தகனுக்கு அந்த அருள் செய்ததை 2வது பாடல்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் 3வது சண்டேஸ்வர நாயனார் பெருமான் அவர் செய்த ஒப்பில்லாத அந்த சிவ பூஜை. எல்லா உயிர்களும் கடை தேர செய்ய வேண்டிய முதன்மையான செயல் என்னன்னா சிவ பூஜை செய்ய வேண்டும் அப்படின்றத உலகத்தவருக்கு உணர்த்த அவர் என்ன பண்றாருன்னா ஒப்பில்லாத சிவ பூஜையினை செய்கின்றார். குற்றமற்ற, அதாவது அன்பினால் இவர் மீது கொண்ட அன்பினால் தாமே பால் பொழிகின்றன பசுக்கள். இவர் போய் கறக்கல இல்லையா, வேற பிராமணர்கள் ஆகுதிக்காக விட்டிருக்கின்ற அந்த பசுக்கள். இவர் போய் அதை கறக்கல, இவர் மேல இருக்கிற அன்பால தாமே பொழிகின்றது. அந்த பால் இறைவனுக்கு திருமஞ்சனம் மட்டும் தகுதியை கொண்டது என்று சிந்தித்து எவ்வளவு அந்த 7 வயசுல அவருக்கு எவ்வளவு ஞானம் பாருங்க, எத்தகைய அன்பு, எவ்வளவு ஏன்னா அந்த சைவ ஆகமங்கள் முற்பிறவி தொடர்ச்சியினால இயல்பாகவே 5 வயசுலயே அவருக்கு ஓதாதே வேதங்களையும் ஆகமங்களையும் புராணங்களையும் உணர்கின்ற அறிவு முன் பிறப்போட தொடர்ச்சியினால் தெரியுது. அதனால அவர் அறத்தின்படி என்ன பண்றாருன்னா இந்த பால் சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் ஆட்டும் தகுதி உடையதுன்னு சொல்லிட்டு அந்த அபிஷேகம் செய்கின்றார். அந்த பெருமையை உணராது அந்த பார்க்குடத்தை இடறி சிந்திய தந்தையுடைய தாளை வெட்டி இறைவன் போலதான் எப்படி அவருடைய குற்றத்தை நீக்கி அவருக்கு அருள் செய்கின்றார். தன் தந்தையுடைய குற்றத்தை நீக்கி அருள் செய்து அப்பயும் உடல் அந்த சிவ பூஜை செய்கின்றார். இந்த சிவ பூஜை எந்த காரணத்திலும் தடைப்படக்கூடாது, செய்கின்ற அருள் தொண்டு எந்த காரணத்திலும் தடைப்படக்கூடாது என்பதை உலகத்தவருக்கு உணர்த்த என்ன பண்றார், தந்தையை கால்களை எரிந்து அவரு அடிச்சாரு இல்லையா, இந்த விசார சருமர் என்ற நாமமுடைய சண்டேஸ்வர நாயனார் பெருமானை, அந்த கழியே ஒரு கையில எடுத்து தண்டிக்கணும்னு நினைச்ச உடனே மழுவாக மாறியது. அதனால் தந்தையுடைய கால்களை வெட்டி இந்த இடரை நீக்கிட்டு திருப்பி சிவ பூஜை செய்கின்றார். அத்தகைய பெருமைக்குரிய சண்டேஸ்வர நாயனாருடைய அருள் வரலாற்றை 3வது பாடலில் வைத்து
4வது பாடல். அதுதான் அந்த அந்தகாசுரன். இன்னும் அந்த வரலாறு மிக விரிவாக சொல்லப்படுகின்றது. இந்த வளை கொண்ட கரத்தோடு உமையன்னை விளையாட்டாக இறைவனின் திருக்கண்களை மூட எங்கும் ஒளி சர்வலோகங்களிலும் எங்கும் இருளாகிட இறைவன் என்ன பண்ற, உடனே தன்னுடைய தன்னுடைய நெற்றியிலிருந்து கண்ணை ஒளியை தோற்றுவிக்கின்றார். அப்ப எல்லா ஒளிக்கும் மூலமாக விளங்குகின்றது. அதாவது எல்லா ஒளியினாலே தீயிலேருந்து தான் ஒளி வரும். அந்த தீக்கு மூலம் இறைவனுடைய நெற்றிக்கண் அப்படின்னு குறிப்பிடும்படியா இறைவன் நெற்றிக்கண்ணை திறந்து எல்லா உயிர்களையும் காத்து அருளுகின்றார் அப்படின்ற அந்த அருள் செய்கை 4வது பாடல்ல சொல்லப்படுகின்றது. அதுக்கப்புறம் திரிபுர சம்ஹாரம் இல்லையா, அது எல்லா அருட்பதிகங்களையுமே நம்ம அதை பார்க்கலாம். அது சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது திருமால் பிரம்மனாலும் கூட வெற்றி பெற முடியாத, தேவர்களாலும் யாராலுமே வெற்றி பெற முடியாத அந்த திரிபுர அசுரர்கள் அவர்களை அழிப்பதற்காக இறைவன் என்ன பண்றாருன்னா, மேருவையே வில்லாக கொண்டு வாசுகி என்னும் பாம்பையே நானாக கொண்டு அந்த அந்த அம்பு எதால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா விஷ்ணு, அப்புறம் வாயு, அப்புறம் அக்னி என்ற 3ஐயும் கொண்டு அந்த திரிபுரங்களை எரிக்க இறைவன் செல்கின்றார். தேவர்களுடைய அந்த கர்ப்பத்தை கண்டு சிரித்து அழித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முழுவதும் என்ன பண்ணார், அந்த ஓர் அம்பாலேயே அந்த திரிபுரங்களை முற்றும் அழித்தார். அதுவும் அன்புடைய மூவரை காவல் கொண்டு மற்ற அந்த முப்புறங்களையும் அழித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அது வரையும் 5வது பாடல் வரையும் நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். இப்ப 6வது பாடல். பெற்றிமை ஒன்று அறியாத தக்கனது வேள்வி பெருந்தேவர் சிரம் தோல் பல்கரங்கள் பீடு அழிய செற்று மதிக்கலை சிதைய திருவிரலால் தேய்வித்து அருள் பெருகு சிவபெருமான் சேர்த்தரும் ஊர் வினவில் தெற்று கொடிமுல்லையோடு மல்லிகை செண்பகமும் திரை பொருது வருபுணல் சேர் அரிசிலின் தென்கரை மேல் கச்சினம் நல் கரும்பின் முளை கரி கற்க கரவை கமல் கழுநீர் கவர் கழனி கலையநல்லூர் காணே. அதாவது தக்ஷனுடைய அந்த வேள்வியை அழித்த அந்த அருள் புராணம் இங்கே போற்றி வணங்கப்படுகின்றது. சிவபெருமானே இங்க பெற்றிமைன்றது எதை குறிக்குதுன்னா, சிவபெருமானே பரம்பொருள், அவன் இறைவனே முழு முதல் தன்மை உடையவன் என்று அறியாத தக்ஷன். பாருங்க, தக்ஷன் பிரம்மனுடைய மானச புத்திரன் சொல்றாங்க. அப்படி இருந்தும் அவனுக்கு என்ன இல்ல, சிவபெருமான் தான் பரம்பொருள், அவருக்குதான் வேள்விகள் செய்வது தலைவராக அவர் தான் விளங்க வேண்டும், அவருக்குரிய அவிர்வாகம் கொடுக்க வேண்டும், அவருக்கு செய்கின்ற அந்த வேள்விதான் முழு பலனை தரும், எல்லா உயிர்களுக்கும் நன்மை தரும், அந்த பயன் தனக்கு கிடைக்கும்ன்ற அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம இறைவனுடைய பெற்றுமை, அந்த முழு முதற் தன்மை அறியாத ஒன்று, அது அவ்வளவு பெருமையில ஒன்று கூட அறியாத சிறப்புக்குரிய அந்த பெருமைகளை ஒன்று கூட அறியாத அந்த தக்ஷன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா வேள்வி செய்கின்றான். அதிலே பங்கு பெற்ற சிவபெருமானை அழைக்காமல் செய்வது தவறுன்னு அவனுக்கு மட்டும் இல்ல பங்கு பெற்றவர்களுக்கும் தெரிந்து அதுல கலந்து கொண்டார்கள். அதனால இறைவனால் தண்டிக்கப்பட்டார்கள். அதுல பங்கு பெற்ற அந்த வேள்வியில் பங்கு பெற்ற பெருந்தேவர்னா எச்சன், இந்த யாகத்தை செய்கின்ற தலைவர், இந்த பெருந்தேவர் அவனுடைய சிரம், அந்த எச்சனுடைய தலைய என்ன பண்றார் வீரபத்திரர் சுவாமி இந்த யாகம் இறைவன் சிவபெருமானையே பொருள் என கொண்டு செய்யாமல் செய்கின்ற யாகம் எல்லா உயிர்க்கும் தீங்கினை விளைவிக்கும், அதனால இது அழிக்க வேண்டும் அப்படின்னு கருதி என்ன பண்றாரு, வீரபத்திரரை அனுப்ப வீரபத்திரர் என்ன பண்றாரு, எச்சனுடைய தலையை அறுக்கின்றார், எச்சனுடைய சிரம் தலையை அறுக்கின்றார், தோல் இந்திரனோட தோலை வெட்டுகின்றார் இல்லையா. இந்திரன் பூங்குயிலாகி பறக்க பாக்குறான், அவங்க தோலை எரிகின்றார். அப்புறம் சூரியனுடைய அவனுடைய பல்லெல்லாம் உதிர்த்திடுறாரு. அடுத்தது அக்னி இல்லையா, அக்னி தான் தன் கைகளால என்ன பண்றான் நமக்கு தெரியலையே, அந்த வேள்வியில அக்னி தான் என்ன பண்ணும், தன் கைகளால எல்லாருக்கும் தருகின்ற அந்த வீயை வாங்கி அந்த தேவர்களுக்கு கொடுக்கும்னு தெரியும். அதனால அந்த தவறாக செய்தப்பட்ட அந்த வேள்வியில பங்கு பெற்ற அக்னியோடைய அந்த கைகள் பாருங்க, எது தவறு செஞ்சதோ அந்த இவ்வளவு இறைவன் ஒவ்வொன்றுலயுமே ஆழ்ந்து பார்க்கும் பொழுது மிக சிறப்பாக இதுக்கு மேல சிறப்பா செய்ய முடியாது, இப்படிதான் சிறப்பா செய்யணும்ன்ற மாதிரி இறைவன் நிகழ்த்துகின்ற அருள் திருவிளையாடல்கள் இருக்கும். இப்ப என்ன பண்றாருன்னா, அந்த கையால எந்த உறுப்பு குற்றம் பண்ணதோ அது அப்ப என்ன பண்ற, கையால வாங்கின அந்த அக்னி தேவன் கைகளை தரித்து பீடு அழிய, இவர்களுடைய பெருமைகள்லாம் அழிய
அதை விட சிறப்பா சொல்லணும், எங்களோட குற்றங்கள் அழிய வீரபத்ரர் அவர்களை தண்டித்தார். அதாவது செற்றுனா ஒருத்து தண்டித்து, அது மட்டும் இல்லாம அந்த சந்திரனுடைய மதிக்கலை சிதைய திருவிரலால் தேய்வித்து, சந்திரன் இல்லையா 16 கலைகளை கொண்டவன், அந்த காலாலே என்ன பண்றாராம், அந்த சந்திரனை நசுக்கி தரையோட தரையா தேய்த்து அவனுடைய கலைகளை எல்லாம் சிதைக்கின்றார் வீரபத்திரர். சிதைத்து அவனுடைய குற்றங்களை நீக்குகின்றார். அப்படி அருள் பெருகு, அது பாருங்க, அப்படி அவங்களை தண்டித்து அதற்கப்புறம் அவர்களுக்கு அருள் செய்கின்றார். அருள் பெருகு சிவபெருமான் சேர்தரும் ஊர் வினவில். இவ்வாறு தக்ஷனுடைய வேள்வியில் பங்கு பெற்ற தேவர்களுக்கு அவர்களுக்கு உரிய தண்டனையை தந்து அதற்கப்புறம் அருள் செய்கின்ற சிவபெருமான் வீற்றிருக்கின்ற ஊர் வினவில். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தெற்று கொடிமுல்லையோடு மல்லிகை செண்பகமும் திரை பொருது வரு புனல் சேர் அரிசிலின் தென்கரைமே கற்றினம் நல் கரும்பின் முளை கரி கற்க கறவை கமல் கழுநீர் கவர் கழனி கலையநல்லூர் காணே. அதாவது இந்த முல்லை கொடி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பின்னி கிடக்கும் இருக்கு இல்லையா, அதாவது இந்த அரிசியில் ஆறு அதன் கரையோட அந்த கரையில இருக்கிற அந்த சோலைகள் அதோட பெருமை, அந்த வயல்களுடைய பெருமை, நில வளத்தை வந்து சொல்றாங்க. அரிசியிலுடைய தென் கரை மேல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த அந்த அந்த கொடிகள் ஆகிய பின்னி பின்னி கிடைக்குதான். என்னென்ன கொடிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, முல்லை, மல்லிகை, செண்பகம், இதெல்லாம் வந்து செழிப்பா வளர்ந்து பூக்கள் மலர்ந்து மனம் வீசி கொண்டிருக்கின்றது. அந்த அந்த தென்கரை, அந்த அரிசியோட தென்கரையில இந்த சோலைகள்லாம் இருக்கின்றது. இந்த அரிசியில் ஆறு எப்படி வருதுன்னா, திரை பொருது அந்த அந்த அலைக்கரங்களால வந்து அந்த கரைகளை எல்லாம் வந்து மோதி கொண்டு வருங்க, அவ்வளவு வேகத்தோட வருகின்றதுன்னு சொல்லிட்டு, அந்த நீரோட அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது வருகின்ற இடங்களை எல்லாம் என்ன பண்ணுது, வளத்தினை பெருக்கி கொண்டே வரும் இல்லையா. நீர் வளம் மட்டும் இல்ல, ஆறுனா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த எரு சத்தை கொண்டு வந்து என்ன பண்ணும், அந்த கரைகளில் சேர்த்து கொண்டே வரும். அதனாலதான் ஆற்றங்கரையோரம் இருக்கின்ற இந்த மரங்கள் சோலைகள்லாம் செழிப்பா இருக்கும். அவ்வாறு வந்து இந்த அரிசிலின் தென்கரையில வந்து இந்த கொடிகள்லாம் வந்து மிகுதியாக வளர்ந்து மலர்கள் பூத்து மனம் பரவி கொண்டிருக்கின்றது. இப்படி மனம் பரப்பி கொண்டு வளம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த அரிசியிலுடைய தென்கரை மேல வந்து சுவாமி கலையநல்லூர் இருக்காரு. அதோடைய சிறப்பு இன்னும் பாத்தீங்கன்னா, இந்த கரும்பு இருக்கு இல்லையா, அதை வெட்டினதுக்கு அப்புறம் அந்த முளை இருக்கு இல்லையா, அத வந்து இந்த கற்றினங்கள்லாம் ஆணினங்கள்லாம் உண்கின்றது. அது மட்டும் இல்லாம கறவை இனங்கள் என்ன உண்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கழு நீர் மலர்கள் வந்து கழனி வயல்கள் எல்லாம் வந்து செங்கழு நீர் மலர்கள் மிகுதியாக பூத்திருக்கும். நம்ம அடிக்கடி பார்க்கணும் இல்லையா, தாமரை மலர்கள், குவளை மலர்கள், செங்கழு நீர் மலர்கள் எல்லாம் இருக்கும். அந்த தண்ணீர் ஏற ஏற அந்த செங்கழு நீர் இந்த அழகி அந்த சிவப்பு நிறம் காட்டும் கூட பதிச்சிருக்கோம் நம்ம நிறைய தடவை. அப்ப அது போல அந்த செங்கழு நீர் மலரை வந்து உண்பதற்காக அந்த கறவை பசுக்கள் வந்து அந்த அந்த மலர்களை வந்து உண்கின்றது. அத்தகைய சிறப்பு பொருந்திய வயல்களுடைய திருக்கலையநல்லூரில் இறைவன் வீற்றிருக்கின்றான் அப்படின்ட்டு 6வது பாடல்ல போற்றி சொல்றாங்க. 7வது பாடல்ல இலங்கையன் அரசனாகிய ராவணனுடைய வலிமையை வந்து தொலைத்த வரலாறு. இலங்கையர்கோன் சிரம் 10 20 தின்தோலும். இலங்கைக்கு கோன்னா அரசனாகிய ராவணனுடைய சிரம் 10 தலை ராவணன், அவனுடைய 10 தலையும் 20 பின் தோள்களும் வலிமை பொருந்திய தோள்கள். அதனால்தான் அவன் என்ன பண்ணான், அந்த வலிமையினால செருக்குற்று இறைவன் வீற்றிருக்கின்ற திருக்கைலாய மலையை கையால் எடுக்க முயல்கின்றான். அந்த வலிமையுடைய 20 தின் தோள்களும் இற்றுனா சிதைந்து, அவன் வந்து சிதைந்து அலறுமாறு என்ன பண்றார் சுவாமி, ஒற்றை விரல் வெற்பு அதன் மேல் ஊன்றி என்ன பண்றான், தன்னுடைய தலையை அந்த மலைக்கடியில விட்டு 20 தோள்களையும் விட்டு கைகளெல்லாம் விட்டு, ஏன்னா அவ்வளவு பெரிய மலை இல்லையா, அது இறைவன் வீட்டு இருக்கின்றது, இவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் தூக்குறான். ஆனா சுவாமி என்ன பண்றாரு, அவனை அவனுடைய அந்த அகங்காரத்தை அடக்க அந்த மலை மீது, வெப்புனா மலை, அந்த மலை மீது என்ன பண்றாரு, ஒற்றை விரல், தன்னுடைய திருப்பாதத்தோட ஒற்றை விரலை லேசா ஊன்றார். அதுதான் சொல்றாங்க. அவன் வந்து அப்படி இந்த கைலை மலையை பேர்த்து எடுக்க முயன்ற அந்த ராவணனுடைய அவன் சிதந்து அந்த தலை கழுத்து அந்த தோல் எல்லாம் வந்து சிதைந்து அலறுமாறு இறைவன் என்ன பண்றாரு, ஒற்றை விரல் வெற்பு அதன் மேல் ஊன்றி, சுவாமி ஊன்றி நிலம் கிளர் நீர் நெருப்போடு அப்படி ஊன்றியவன் அவன் வேற எப்படி இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நிலம் கிளர் நீர் நெருப்போடு காற்று ஆகாசம் ஆகி ஐம்பூதங்களாகவும் இறைவன் விளங்குகின்றான் இல்லையா. இறைவன் வந்து ஐம்பூதங்களாகவும் விளங்கி உயிர்கள் வாழ வந்து அருள் செய்கின்றான். அது மட்டும் இல்லாம நிற்பனவும் நடப்பனவும்
ஆகிய நிர்மலன். அதாவது எல்லாமாம் தன்மை. நிற்பனவனா வந்து இப்போ செடி கொடிகள்லாம் நகராது, நின்றுதான் இருக்கும். உயிரினங்களா இருந்தாலும் இப்ப நம்ம வந்து விலங்கினங்கள் மனித இனங்களா நடக்கிறோம். அப்போ வந்து நிற்கும் அந்த உயிரினங்களா இருந்தாலும் நடக்கும் இனங்கள் எதுவா இருந்தாலும் எல்லாத்துலயும் எல்லா உயிர்களுக்கும் இயல்பாக விளங்குவது சிவபரம்பொருள் தான் இல்லையா? அப்ப வந்து எல்லாம் தன்மையாக இறைவன் விளங்குவதா இங்க சொல்றாங்க. நிற்பனவும் நடப்பனவாம் நின்மலன். அவன் எப்படிப்பட்டவன்? மலங்களால் பற்றப்படாதவன். எல்லா உயிர்களுக்கும் இதுக்காக இதை சொல்றாங்கன்னா, எல்லா உயிருக்குள்ளார இருந்தாலும் அவன் வந்து மலத்தினால் பற்றப்பட உயிர்களுக்குள்ளார அந்த மலம் இருக்கு இருந்தாலும் இந்த மலத்தினால் பற்றப்படாதவன், தூயவன், நின்மலன் அவன். அவனுடைய ஊர் வினவில், அவனுடைய ஊர் என்னன்னு கேட்டீங்கன்னா, பழங்கள் பல திரை உந்தி பருமணி பொன் கொழித்து பாதிரி சந்து அகிலோடு கேதகையும் பருகி கலங்கு புனல் அலம்பி வரும் அரிசலின் தென்கரை மேல் கயலுகளும் வயல் புடைசூழ் கலையநல்லூர் காணே. சுவாமி இருக்கிற அந்த கலையநல்லூர் பெருமை எப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஆறு, இந்த அரிசியில் ஆறு வருது இல்லையா, அது என்ன அடிச்சுட்டு வருதுன்னா நிறைய பழங்களாம் இல்லையா? ஏன்னா பக்கத்துல சோலைகள் இருக்குன்னு சொன்னா, அப்ப அந்த சோலைகள்ல இருக்கிற இந்த மலர்கள் வந்து கனிகளாகும். இந்த கனிகள் அதிகமா வந்து யாரும் பிரிக்க முடியாம இருக்கும். அப்ப என்ன ஆகும்? தானாகவே பழுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? இந்த ஆத்துல விழுந்து வரும். அப்ப வந்து அந்த ஆத்துல வந்து என்ன பண்ணுது? அந்த அரிசியில் ஆறு இந்த பழங்களை எல்லாம் தள்ளி கொண்டு வருகின்றது. பழங்கள் பல திரை உந்தி, அந்த திரைக்கரங்களால அலைகளால உந்திட்டு வருது. அது மட்டும் இல்ல, வெறும் பழங்கள் மட்டும் இல்ல, பருமணி பொன் கொழித்து இல்லையா? பெரிய பெரிய மணிகள் நம்ம பார்த்தாலே அலைகள்னாலே இந்த ஆறுனாலே வந்து மலைகள்ல தொடங்கும். அப்போ மலைகள்ல இருக்கும்போது அங்க மலைகள்ல இயற்கையாகவே காணப்படுகின்ற அந்த மணிகளை எல்லாம் அரித்து கொண்டு வரும். அப்ப அங்கேந்து வர அந்த மணிகள், அந்த பொன் துகள்கள் இதெல்லாமே அந்த பழங்களோட சேர்த்து அந்த அரிசியில் ஆறு அடித்து கொண்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாம அந்த பருமணி பெரிய பெரிய மணிகளையும் அந்த பொன் துகள்களையும் குழித்து அப்படியே வருது. அந்த தண்ணி அந்த மண்ணுல இருந்து அடிச்சுட்டு இந்த பொன் துகள்கள்லாம் அடிச்சுட்டு வருது. அது மட்டும் இல்ல, இந்த பழங்கள், இந்த பொன் மணிகள், பொன் துகள்கள், பெரிய இந்த மணிகள் மட்டும் இல்ல, வேற என்ன அடிச்சுட்டு வருதுன்னு பாத்தீங்கன்னா, பாதிரி மரம், சந்தன மரம், அகிலோடு, அகில் கட்டைகள் இதெல்லாத்தையும் அடிச்சுட்டு வருது. அது கூட வந்து கேதகைனா தாழை, தாழை மடல்கள் அதெல்லாம் அடிச்சுட்டு வருது. பருகி அதெல்லாத்தையும் பருகிக்கிட்டு அந்த ஆறு வந்து உந்தி தள்ளி கொண்டு வருகின்றது. கலங்கு புனல் இவ்வளோத்தையும் எடுத்துட்டு அடிச்சுட்டு வரும்போது என்ன இருக்கும்? அந்த புனல் கலங்குகின்றது. அப்படி வேகமாக இவ்வளவு பொருளையும் அடிச்சுட்டு வருது. பெரு வெள்ளமாக வருகின்றது. கலங்கு புனல்னா இது போல எல்லாத்தையுமே வந்து பெரு வெள்ளமாக அடித்து கொண்டு வருகின்றது. அத்தகைய அரிசலின் தென்கரை மேல சுவாமி இருக்கிறாரு. அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னா, கயல் உகலும் வயல் புடை சூழ். இந்த அது மட்டும் இல்லாம வந்து இந்த கலைநல்லூர் சுத்தி வயல் தான் இருக்கு. அந்த வயல்ல என்ன பண்ணுதுன்னா, கயல் மீன்கள் எல்லாம் வந்து துள்ளி துள்ளி விளையாடுதான். அதான் சிறப்பு, நீர் சிறப்பு சொல்றாங்க. நீர் வந்து தூயதா இருந்தா, சிறப்புடையதா இருந்தாதான் வந்து உயிர்கள் வாழும். அப்ப இந்த கலைநல்லூர் சுத்தி வயல்கள் இருக்கு. அந்த வயல்கள்ல எல்லாம் கயல் மீன்கள் துள்ளி விளையாடுகின்றது. அத்தகைய பெருமைக்குரிய கலைநல்லூரில் இறைவன் வீற்றிருக்கின்றார்ன்றது 7வது பாடல். 8வது பாடல். மாலையனும் காண்பறிய மாலெறியாய் நிமிர்ந்தோன் வன்னி மதி சென்னிமிசை வைத்தவன் மொய்த்தெழுந்த வேலைவிடம் உண்ட மணிகண்டன் விடையூறும் விமலன் உமையவளோடு மேவிய ஊர் வினவில் சோலைமயில் குயில் கூவ கோலமயில் ஆல சுரும்பொடு வண்டு இசை முரள பசுங்கிளி சொல் துதிக்க காலையிலும் மாலையிலும் கடவுள் அடிபணிந்து கசிந்த மனத்தவர் பயிலும் கலையநல்லூர் தானே. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, திருமாலும் பிரம்மனும் அறியா அனலுருவாய் இறைவன் நின்றார் இல்லையா, அந்த பெருமையை வந்து இங்க சொல்றாங்க. மாலும் அயனும், இங்க திருமாலும் அயனும் காண்பு அறிய மாலெறியா இல்லையா, பிரம்மனும் திருமாலும் தான் பெரியவர்னு மயக்கத்தினால உண்மை உணராது தங்களுக்குள்ள சண்டை போடும் பொழுது அவங்களுடைய அகங்காரத்தை அகற்ற இறைவன் என்ன பண்றாரு? 3 உலகங்களுக்கும் அந்த ஒளி ஒரு ஒளி வீசக்கூடியதாக ஒரு ஜோதி ஸ்தம்பமா இறைவன் தோன்றுவார். அப்ப நம்ம மீறி ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டுதான் திருமால் வந்து பன்றியாக கீழே பறந்துட்டே போய் சுவாமியுடைய திருவடியை பார்க்கணும்னு சொல்றாரு. அதே போல பிரம்மன் வந்து இது எங்க ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கணும்ட்டு அன்னமாய் பறந்து மேலே செல்கின்றார். அப்படி அவங்க போயும் அவங்க பார்க்க முடியல. ஆனா எப்படி இறைவன் வந்து எப்படி இறைவனை வந்து தரிசனம் பண்ணார்கள்னா, திரு ஐந்தெழுத்து ஓதி
தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டு தன்னை விட மேலான ஒரு பொருள் பரம்பொருள் இருக்குன்னு உண்மை உணர்ந்து இறைவனுடைய நாமத்தை ஓத இறைவன் வெளிப்பட்டு அருள் செய்தார். இது சிவமகா புராணம். அதுதான் வந்து இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. மால் அயனும் காண்பு அறிய மால் எரியாய். மால்னா உங்களுக்கு மயக்கத்தை கொடுக்கக்கூடிய உண்மை எதுவும் தெரியவே முடியாத ஒரு ஜோதி சுடராய் நிமிர்ந்தோம். பூமிக்கு நிமிர்ந்து ஜோதி ஸ்தம்பமாய் இறைவன் விளங்கினான். அவன் என்ன பண்ணிருக்கான்னா வன்னி மதி சென்னி மிசை வைத்தவன் வந்து தன்னோட திருமுடியில வந்து வன்னி தழைகளை சூடி இருப்பான், இளம் பிறையை சூடி இருப்பான். சென்னி மிசை வைத்த இறைவன் அவன் மொய்த்து எழுந்த வேலை விட உண்ட மணிகண்டன். ஒரே விஷயம் அப்படியே மொய்த்துனா ஒன்றாக சேர்ந்து செல்வா வந்துச்சான். ஏன்னா 2 விஷயம் இல்லையா, பார்க்கடல கடையும் பொழுது பார்க்கடல இருந்து எழுந்த விஷயம், இன்னொன்னு வந்து அந்த பாம்பு இல்லையா, அந்த பாம்பை வந்து கயிறாக வாசுகின்ற பாம்பை வந்து, ஏன்னா ஒரு மலையே கட்டி இழுக்கணும்னா ஒரு சாதா கயிறு பத்தாது. அப்ப பெரிய பாம்பை வந்து கயிறு போல கட்டி இழுக்கும் பொழுது அது அறவுறதுனால அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அது விஷத்தை, அந்த பாம்புடைய விஷயம் அந்த பார்க்கடலில் உண்டான விஷயம் 2 விஷயமும் ஒன்னா கலந்து மொய்த்து எழுந்து. ஏன்னா அது அந்த விஷயம் காத்துல அந்த விஷயத்தோட காத்து பட்டாலே உயிர்கள்லாம் இறக்குற அளவுக்கு ஒரு கொடுமையான விஷயம் இல்லையா. அந்த ஆழகால நஞ்சு அதுதான் மொய்த்து எழுந்த அந்த வேலை விடம், அந்த கடலில் தோன்றிய அந்த விடத்தினை அந்த விஷத்தினை உண்ட மணிகண்டன் உண்டு தன்னுடைய கண்டத்தில் அடக்கி திருநீல கண்டனாக உயிர்களுக்கு அருள் செய்த இறைவன் இருக்கின்ற இடம் இல்லையா. ஏன் மறைய செஞ்சிருக்கலாம், அத ஏன் தன்னுடைய கண்டத்தில் நிறுத்தினார் அப்படின்னு சொன்னா, உயிர்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் அதை என்ன பண்ணுவார் சுவாமி தான் ஏற்றுக்கொண்டு உயிர்களுக்கு அருள் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சூட்சமும் இருக்கு, இறைவன் ஒப்பில்லாத பெருந்தன்மையாளன் இல்லையா. அதனால அந்த கொடிய ஆழகால விஷயம் கூட என்ன ஆகுது, ஒரு நல்லவருக்கு நன்மை அதாவது தீமை செய்ய முடியாது. எந்த ஒரு உயிரா இருந்தாலும் எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அது நன்மையே முழுக்க முழுக்க. ஆனா அது தீமை வந்து ஒன்னும் அது அணுகாது. அதனால்தான் இறைவன் வந்து ஆழகால நஞ்சினை தான் கண்டத்துல கொண்டிருந்தாலும் நமக்கு அமுதமாக விளங்குகின்றான். அப்படி ஆழகால நஞ்சினை கொண்டு மணிகண்டனாக விளங்குகின்றான், திருநீல கண்டனாக விளங்குகின்ற புராண செய்தியும் இங்கு விளக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இறைவன் விடையூறும் விமலன் இல்லையா, வெல்விடை மீது இறைவன் ஏறி வருகின்றார். விமலன் மலங்களால் பற்றப்படாத தூயவன் அவன் உமையவளோடு மேவிய ஊர் வினவில். அவன் உமையன்னையோடு பொருந்தி இருக்கின்ற வீற்றிருக்கின்ற ஊர் என்னன்னு கேட்டீங்கன்னா சோலை மலி குயில் கூவ, அதாவது நிறைஞ்ச அந்த ஆறு வளம் அதிகமா வந்து சேர்க்கறதுனால நிறைய சோலைகள் மலிந்துனா நிறைய இருக்கு, மிகுதியாக இருக்கு. அந்த சோலைகள்னாலே தெரியும் இல்லையா, குயில் அது மகிழ்ச்சியோட அந்த குயில்கள் கூவுகின்றது. அந்த இசை கேட்க அந்த அந்த இன்னிசை அந்த 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 ஓசை கேட்டு மயில்கள் மகிழ்ந்து என்ன பண்றது நடனம் ஆடுகின்றது. அது மட்டும் இல்லாம அந்த சுரும்போடு வண்டிசை முரல, இந்த சுரும்புன்றது வந்து வண்டினம், அது என்ன பண்ணுதுன்னா இசை முரல. அது வந்து இயல்பாகவே என்ன பண்ணும்னா அது தேன் எங்கெல்லாம் இருக்கும் அந்த தேன் உடைய மலர்களை பார்த்தாலே அது வந்து அந்த ரீங்காரம் எழுப்பும். மற்ற வண்டுகளையும் அது வந்து அழைக்கணும், எல்லாரும் வந்து அந்த தேனை உண்ணணும்ன்றது அது வந்து ரீங்காரம். அந்த ரீங்காரத்தை இசையோடு அது செய்து, அது இசை முரல. அந்த சுரும்பானது அது வந்து ஏன்னா சோலைகள் இருக்கு இல்லையா, நிறைய பூக்கள் இருக்கும், அதை கண்டு மகிழ்ச்சியில் அது வந்து ரீங்காரம் செய்ய இசை முரல. பசுங்கிளிகள் அந்த இசை கேட்ப என்ன பண்ணுதுன்னா பசுங்கிளிகள்லாம் வந்து சொல் துதிக்க. இங்க சொல் துதிக்க அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணும்னா அங்க வருகின்ற அடியார்கள் இறைவனுடைய பெருமைகளை பேசுவார்கள், பாடல்களை பாடுவார்கள். அதை கேட்டு கேட்டு அதைதான் பாடுங்களாம் அந்த வந்து இளம் கிளிகள். அப்ப வந்து இந்த வண்டினங்கள் இசை மீட்ட அந்த இசைக்கு பொருந்துமாறு பாடுகின்றன அந்த பசும் கிளிகள். இவ்வாறு பசுங்கிளிகள் சொல் துதிக்க, சொல்லினால் இறைவனை துதிக்க காலையிலும் மாலையிலும் பாருங்க, இறைவன் மட்டும் அதாவது அடியார்கள் பெருமக்கள் மட்டும் இறைவனை புகழ்ந்து பாடவில்லை, எல்லா உயிர்களும் என்ன பண்ணுது பாடி ஆடி போற்றி இறைவனை வணங்குகின்றதுன்னு சொல்லிட்டு எல்லா உயிருக்கும் ஏன்னா சிவபரம்பொருள் தான் தலைவன் இல்லையா, அதனால எல்லா உயிர்களும் வணங்குகின்ற பெருமையை சொல்றாங்க. இவ்வாறு மற்ற உயிரினங்களும் வணங்கி துதிக்க காலையிலும் மாலையிலும் கடவுள் அடி பணிந்து, காலையிலையும் மாலையிலையும் என்ன பண்றாங்க இறைவனுடைய ஒப்பில்லாத திருவடிகளை பணிந்து, அவ்வாறு பணிந்து வணங்குவதால் உள்ளம் உருகி கசிந்த மனத்தவர்களாக விளங்குகின்ற அடியார்கள் வீற்றிருக்கின்ற ஊர் எதுனா கலையநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு அடியார்களுடைய பெருமையையும் எல்லா உயிர்களும் வணங்கும் பெருமையையும் இந்த பாடல்ல சொல்றாங்க. அடுத்தது 9வது பாடல். பொறும் பலம் அது உடை அசுரன் தாரகனை பொருது போன்றுவித்த பொருளினை முன்படைத்து உகந்த புனிதன் கரும்பு வில்லின்
மலர்வாளி காமன் உடல் வேவ கண்ணல் விழித்த கண்முதலோன் கருதும் ஊர் வினவில் இரும்புணல் வெண்திரை பெருகி ஏலம் லவங்கம் இருக்கரையும் பொருது அலைக்கும் அரிசிலின் தென்கரை மேல் கரும் புன்னை வெண்முத்து அரும்பி பொன்மலர்ந்து பவழ கவின் காட்டும் கடிப்பொழில் சூழ் கலைநல்லூர் காணே. இயற்கை அழகு மிக மிக சிறப்பாக போற்றி வணங்கப்படுகின்றது. போரும் பலம் அது உடையனா போர் செய்கின்ற அந்த பலம் மிகுதியாக உடைய. ஏன்னா அசுரர்கள் எப்பவுமே என்ன பண்ணாங்கன்னா அந்த போர் செய்வதில் மிகுந்த விருப்பம் உடையவர்கள். அது மாதிரி போரும் பலம் அது உடைய, அந்த போர் செய்ய விருப்பம் மட்டும் இல்ல அந்த பலமும் உடையவர்கள். இப்படி போர் செய்யும் பலம் மிக உடைய அசுரன் தாரகாசுரன் இருக்கா இல்லையா, அவனை பொருது கொன்றுவிட்ட பொருளை அவனை போரிட்டு வென்ற பொருளினை சிவபெருமான் படைக்கின்றார். அதாவது முருகப்பெருமான சொல்றாங்க. தாரகாசுரன் தெரியும் இல்லையா, சிவபெருமான் காமனை எரித்தவர், அதனால அவர் மூலமா குழந்தை பிறக்காது அப்படின்னு ஒரு நினைச்சிட்டு அவன் என்ன பண்றான், சுவாமிகிட்ட ஒரு வரம் கேட்கிறான். உங்களுடைய மைந்தனாலதான் அவன் தனக்கு மரணம் நேரும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சுவாமியும் அதுக்கு அருள் செய்கின்றார். அவ்வாறு அந்த அசுரன் போரினை விரும்பி செய்கின்ற அந்த போர் செய்கின்ற பலத்தினை உடைய அந்த தாரகாசுரனை பொருது கொன்றுவிட்ட பொருளை போர் செய்து அழித்த பொருளை பொருளாகிய முருகப் பெருமானை முன்படைத்து உகந்த புனிதன். அந்த அந்த தாரகாசுரன் அழியும் பொருட்டு முன் படைத்த சிவபெருமான், புனிதனாகிய சிவபெருமான் வீற்றிருக்கின்ற இடம் திருக்கலையநல்லூர். சுவாமி வேற என்ன பண்ணாருன்னா, அந்த தாரகாசுரனை அழிப்பதற்காக இப்ப முருகப்பெருமானுடைய திரு அவதாரத்தோட நோக்கமே என்ன, கொடிய அசுரனை அழித்து உயிர்களை காப்பதுதான் இல்லையா. அத்தகைய புனிதனாகிய சிவபெருமான் கரும்புவிலின் மலர்வாளி காமன் உடல் வேவ இல்லையா. இப்ப இன்னொரு ஒரு சிவபுராண செய்தி சொல்லப்படுகிறது. அதாவது காமதேவன் என்ன பண்ணுவான், இப்ப அதோட தொடர்புடையது இல்லையா, முருகப்பெருமான் பிறப்போட தொடர்புடையது. இப்ப அந்த தாரகாசுரனுடைய கொடுமையை தாங்க முடியாம தேவர்கள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம இறைவனுக்கு புத்திரன் பிறக்க வேண்டும், அப்பதான் அவனால தாரகாசுரன் அழிவான், நம்ம எல்லாம் துன்பத்தில இருந்து விடுபடுவோம். ஆனா இறைவன் தவம் செய்து கொண்டிருக்கின்றார், எப்ப தவம் முடியும்னு தெரியல, நம்ம கஷ்டமும் நீண்டு கொண்டே போகிறதுன்னு வருந்தி இறைவன் உயிர்கள் பொருட்டுதான் நன்மை பொருட்டு தவம் செய்கின்றார் அப்படின்ற உணர்வு இல்லை, அந்த அந்த உண்மை அந்த மதி அவங்களுக்கு இல்ல. நம் பொருட்டு நன்மை பொருட்டுதான் அவர் தவம் செய்கின்றார், முழுமை அடையணும் அப்படின்ற அந்த பொறுமை இல்லாம என்ன பண்றாங்கன்னா மன்மதனை தவத்தை கலைத்து, ஏன்னா அப்ப பார்வதி அன்னை அருகில இருந்து அவருக்கு பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் அவங்கள பார்த்து அவங்கள அன்பு கொண்டு திருமணம் செய்து கொள்ளணும், நமக்கு சிவகுமாரர் உற்பத்தி ஆக வேண்டும் சொல்லிட்டு மன்மதன்ட்ட சொல்றாங்க. மன்மதன்ட்ட சொல்லும் பொழுது அவர் முதல்ல மறுத்தாலும் தேவர்களுடைய ஆங்கை, சரி தேவர்கள் நமக்கு தண்டிப்பாங்க அவர் சொல்றது செய்யலனா, அதை விட இறைவன் தண்டிச்சா என்ன ஆகும் இல்லையா, நமக்கு நன்மைதான் கிடைக்கும், சிவபெருமானே தண்டிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, மன்மதனும் சென்று கரும்பு வில்லால என்ன பண்றாரு, 5 வகையான மலர்கனைகளை சுவாமி மீது ஏவ சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா வேற, அதாவது சுவாமி திருவடிக்கு விண்ணப்பம் வைத்து கேட்டிருக்கலாம் எங்களுக்கு அருள் செய்கள், அப்படி இல்லாம அந்த தவத்தை கலைத்தது பெரும் குற்றம், அதுவும் காமத்தை தூண்டுமாறு செய்தது மிகப்பெரிய குற்றம். ஏன்னா இறைவன் காம வசப்பட்டா எல்லா உயிர்களும் என்ன பண்ணுவாங்க இல்லையா. அப்பதான் சுவாமி சொல்வார், எனக்கே இந்த ஒரு அந்த காமனுடைய அந்த மிக சிறப்பா அந்த சிவபுராணத்துல இருக்கும், சிவ மகாபுராணத்துல அந்த காமனுடைய அந்த முதல்ல என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த மன்மதன் அந்த இடத்தையே அந்த சூழலே மாத்திருவான். அந்த அந்த கொடிய மலை பிரதேசத்துல எங்க சோலைகள் நிறைய மலர்கள் பூத்து இருக்கும், இனிய தென்றல் வீசும், எல்லாம் இது போல குயில்கள் கூவி மயில்கள் ஆடி எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்கும். சுவாமி கண்ணை திறந்து பாப்பாரு, இது என்ன இது, இந்த பொருத்தமில்லாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பார்வதி அன்னை இருப்பாங்க. காமனுடைய அந்த அந்த இடை நின்று செய்த அந்த இதால பார்வதி அழகினை கண்டு மகிழ்ச்சி கொள்வார், ஆனந்தம் கொள்வார். அப்புறம் நினைப்பார், ஒரு கணக்கு எப்படி எனக்கு இந்த எண்ணம் வந்தது, எனக்கே இது போல எண்ணம் வந்தா உயிர்கள் இப்ப உலகத்துல உயிர்கள் காமத்தினால என்ன கொடிய செயல்கள் தான் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் ரொம்ப கோவப்பட்டு என்ன பண்ணுவாருன்னா, இதற்கு காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது காமன் நின்றுட்டு இருப்பான் அந்த அந்த மன்மதன், அதனாலதான் நெற்றிக்கண்ணை வீழ்த்து எரித்து அழிப்பார். அவ்வாறு இறைவன் கரும்பு வில்லின் மலர்வாளி
கருப்பு வில்லை வைத்துக்கொண்டு மலர்களையே அம்புகளாக எய்கின்ற அந்த மன்மதன் காமன், அவனதான் அனங்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சுவாமி அவனை எரிச்சு உருவம் இல்லாமல் செய்து விடுவார், அதனால அனங்கன் என பெயர் பெற்றான். அவனுடைய உடல் வேவ கனல் விழித்த, சுவாமி விழிக்கிறார், அதுல இருந்து என்ன வருது, அதனால கண் விழித்தன்னு சொல்ல கனல் விழித்தன்னு சொல்றாங்க சிறப்பா. கனல் விழித்த கண்ணுதலோன், நெற்றி கண்ணிலிருந்து கனலை வெளிப்படுத்தி காமனை எரித்த இறைவன் கருதும் ஊர், கருதி வீற்றிருக்கின்ற ஊர் என்னன்னு கேட்டீங்கன்னா இரும்புணல் வெண்திரை பெருகி ஏலம் லவங்கம் இருகரையும் பொருது அழைக்கும். அதாவது இரும்புணல மிக்க புனல், தண்ணி வந்து ஆறு இருக்க இருக்க அந்த நீரோட அளவு குறைஞ்சிட்டே வருது. அந்த காலத்துல இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிக்க புனல், மிகுதியான புனலானது வெண்திரை பெருகி அந்த அந்த ஆறு வருது, அதோட திரைகள் வேகமா வர்றதுனால அந்த அலைகள் எப்படி இருக்க நுரையா அடிச்சுட்டு வர்றதுனால வெண்ணுரை கொண்டு வெண்திரை போல வெண்மையான அலைகளாக வருது. அது வேகமா பெருகி என்னென்ன அடிச்சுட்டு வருதுன்னா ஏலம் லவங்கம் இது எல்லாத்தையுமே அடிச்சுட்டு வந்து இரு கரையும் பொறுத்து ரெண்டு கரையும் மோதி அந்த கரையெல்லாம் இடிச்சுக்கிட்டு அந்த அரிசில் ஆறு வந்துட்டு இருக்கு. அப்படி அழைக்கின்ற அரிசிலியோட தென்கரை மேல சுவாமி இருக்கிறாரு. சிறப்பு என்ன சொல்றாங்கன்னா அந்த புன்னை மலர்கள் அழகா பூத்து இருக்கான். இந்த புன்னை மலர்களுடைய பெருமையை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மலர்கள் பூத்திருக்கு, புன்னை மலர்கள். அந்த 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 மொட்டு இருக்கு பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா முத்து போல இருக்கான், வெண்மையான முத்து இருக்குல்லையே எவ்வளவு அழகா வெண்மையா ஒளி வீசக்கூடியதா இருக்கும். அது போல இந்த புன்னை மலர்களோட மொட்டு வந்து வெண்மையா முத்து போல இருக்கான். அதான் வந்து மகரந்தம் இருக்கும் இல்லையா, மலர்கள்னாலே உள்ளார வந்து மகரந்த தூள் இருக்கும். அந்த மகரந்த தூள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொன் துகள் போல இருக்கும் இல்லையா, அந்த அரிசியில அரைச்சிட்டு வர அந்த பொன் துகள் எப்படி இருக்கும் மினன்ட்டு வந்து சின்ன ரொம்ப கணக்கு தெரியாம சின்ன சின்னதா இருக்கும். அது போல அந்த மகரந்த துகள்கள், மகரந்த பொடியானது பொன் துகள் போல இருக்கான். அதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு இளம் கொட்டைன்னு சொல்லுவோம், அது மேலதான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா இதழ்கள் அள்ளி வட்டம் புள்ளி வட்டம் எல்லாமே அமைஞ்சிருக்கும். அந்த இளம் கொட்டை பாத்தீங்கன்னா சில லேசா சிவப்பு நிறம் இருக்கு, அதை பாத்தீங்கன்னா பவழம் போல இருக்கு. எப்படி வந்து இவ்வளவு சிறப்பா வந்து அழகா ஓமைப்படுத்தி சொல்லிருக்காங்க பாருங்க. அந்த பூக்கள் வந்து வெண்மையா இருக்கிறதுனால மொட்டு போல அந்த வெண்மொட்டு முத்துக்கள் போல விளங்குகின்றது. அதுல இருக்கிற மகரந்தங்கள் இந்த மஞ்சள் நிறம் கொண்டதால பொன் தாதுக்கள், அந்த பொன் தாதுக்கள் போல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த எல்லாத்தையும் அடியில கொண்டு இருக்கின்ற அந்த இளம் கொட்டை அது வந்து பவழம் போல விளங்குகின்றது. அத்தகைய அழகுடைய கவின் காட்டும்னு அழகு, இவ்வாறு வந்து அழகு காட்டுகின்ற கடிப்பொழினா நறுமணம். ஏன்னா அந்த மலர்கள் வந்து அழகு மட்டும் இல்ல நறுமணத்தையும் வீசுகின்றது. இவ்வாறு இந்த கலைநலர் சுத்தி முதல்ல என்ன பார்த்தோம், வயல்கள் இருக்குன்னு பார்த்தோம் நிறைய, அதுல கயல் மீன்கள் துள்ளி விளையாடுது, அதாவது சோலைகளும் இருக்கு. அந்த சோலைகள்ல புன்னை மலர்கள் இவ்வாறு என்ன பண்ணுது, மனம் மலர்ந்து மனம் பேசி அழகையும் தருகின்றது மனத்தையும் தருகின்றது. அத்தகைய சோலைகள் சூழ்ந்த கலைநல்லூரில் சுவாமி சிவபெருமான் வீற்றிருக்கின்றார் அப்படின்றாங்க 10வது பாடல். தன் கமல பொய்கை புடை சூழ்ந்து அழகார் தலத்தில் தடம்பொல் பெருங்கோயில் தனில் தக்க வகையாலே வன்கமலத்து அயன் முன்னால் வழிபாடு செய்ய மகிழ்ந்தருளி. அதாவது நிறைய இடத்துல வந்து பிரம்மன் இப்ப வந்து இந்த வரலாறு கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இது ரொம்ப மிகப்பெரிய வரலாறு. இந்த வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும், ஊழி காலத்துல ஒவ்வொரு முறையும் வந்து என்ன ஆகும்னா ஒரு கொடிய தீயாலையோ இல்லைன்னா வந்து நீராலையோ பிரளயம் ஏற்பட்டு அழிந்து புதிதாக மீண்டும் என்ன ஆகும், எல்லாமே உற்பத்தி செய்யப்படும் இல்லையா. அது போல ஒரு பிரளய காலத்துல வந்து பிரம்மா என்ன பண்றாருன்னா சுவாமியை போய் வேண்டுறாரு, இது மாதிரி மீண்டும் வந்து உயிர்கள்லாம் உற்பத்தி பண்ணணும், என்ன பண்ணும் அப்படின்னு ஒரு கும்பம் எடுத்து அதுல என்ன பண்ற அப்படின்னு சொன்னா எல்லாம் இப்ப என்ன உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதோ அந்த அந்த உயிர்கள் எல்லாவோடைய வித்து அதை அந்த குடத்துல போட்டு அமுதத்தால் நிரப்பி, அப்பதான் உடல் பெற்று வரும், அதனால அமுதத்தை நிரப்பி அதோட அதுல வேதங்கள் புராணங்கள் எல்லாத்தையும் வச்சு நீ அதை பூஜை செய்ய அப்படின்னு சொல்றாரு சுவாமி. சரின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு கலசத்தை எடுத்து, நமக்கே தெரியும் இல்லையா சுவாமிக்கு பூஜை செய்கின்ற கலசங்கள், அதை அலங்கரித்து அதுக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு நூலெல்லாம் சுத்தி மாவிலை எல்லாம் வைத்து தேங்காய் எல்லாம் வச்சு பூக்கள் எல்லாம் வச்சு வில்வம் எல்லாம் சாத்தி இந்த பூஜை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த பிரளய காலமும் வந்தது, உலகத்தையே மூழ்க அடிக்கக்கூடிய அந்த அந்த நீர் வந்து என்ன பண்ணுதுன்னா உலகமே அழிஞ்சிருச்சு. இப்ப வந்து இது பாத்தீங்கன்னா மேருமலை உச்சியில இந்த இந்த கலசத்தை வச்சிருந்தாரு, அது வரையும் தண்ணி அந்த ஊழி காலத்துல அந்த ஜலப்பிரளயம் ஏற்பட்டு
அந்த உலகத்தை மூழ்கடிச்சிட்டு அந்த நீர்ல அந்த கும்பமானது மலையை விட்டு அப்படியே இறங்கி இந்த தண்ணியில அப்படியே அடிச்சிட்டு கும்பகோணம் கிட்ட வருது. அப்ப சுவாமி என்ன பண்றாரு, நீர் வடிஞ்சிடுச்சு, இப்ப இங்க இருந்து உயிர்கள்லாம் வந்து உற்பத்தி செய்யணும்னு சொல்லிட்டு வெளிப்படணும் இல்லையா, இறைவன் தானே அதை ஆரம்பிச்சு வைக்கணும். அப்ப என்ன பண்றாருன்னா கிராத வடிவம், ஒரு வேட வடிவம் கொண்டு அந்த ஒரு அம்பால என்ன பண்றாருன்னா அந்த குடத்தை உடைக்கின்றார். என்னாகும், அதுல இருக்கிற அமுதங்கள்லாம் வந்து பரவுது, எங்க பார்த்தாலும் பரவுது. அந்த அமுதம் பரவுனதுல அந்த அந்த குடத்திலே கொஞ்சம் தங்கி இருந்த அந்த அமுதம் அந்த மண்ணெல்லாம் பிசைந்து ஒரு லிங்கத்தை உருவாக்குகின்றார். அதுதான் வந்து கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயில். இப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு உடஞ்ச ஒரு குடம் வடிவுலதான் அந்த சுவாமியோட சிவலிங்கம் இருக்கும். இந்த அமுதத்தோடு அந்த உடைந்த குடத்தோட பகுதி அங்க இருக்கும். இப்ப எதுக்காக நான் அந்த வில்வம், இந்த தேங்காய் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அந்த கும்பத்துல வச்சிருந்தாரு இல்லையா, அதுல இருந்த வில்வம் வந்து ஒரு இடத்துல, அந்த கும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அருட்பொருளும் எங்கெங்கெல்லாம் ஒரு இடத்துல விழுந்ததோ அதெல்லாம் ஒரு சிவலிங்கமா மாறிச்சான். அதனால வந்து அந்த கோயிலும் வந்து கும்பகோண கோயிலோட சிறப்புடையது, பெருமைக்குரியது, உயிர்கள் பிறப்புக்கு காரணமாக விளங்கியதுன்னு சொல்லிட்டு சிறப்பா சொல்லுவாங்க. அது போல அந்த குடத்துல சுத்தி இருந்த அந்த நூல் அது போய் விழுந்த இடம் தான் வந்து கௌதமேஸ்வரர், அந்த குளக்கரைக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கும் கௌதமேஸ்வரர் திருக்கோயில். அந்த தேங்காய் மேல வச்சிருந்த அந்த கலசத்து மேல வச்சிருந்த தேங்காய் விழுந்த இடம் தான் அபிமுகேஸ்வரர் திருக்கோயில். அடுத்தது வில்வம், அந்த குடத்துல வச்சிருந்த வில்வம் விழுந்த இடம் தான் வந்து நாகேஸ்வரர் திருக்கோயில். இந்த கலசத்தோட நடுப்பகுதி விழுந்த இடம் தான் கலையநல்லூர். அதுக்காக தான் சொல்ல வரேன், எதுக்கு இந்த கலையநல்லூர் அப்படி கலையம் பேர் வருது பாருங்க. கலையநல்லூர் அப்படின்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா, இந்த கலையத்தோடைய நடுப்பகுதி போய் வளைஞ்சு விழுந்ததுல அந்த இடத்துல சிவலிங்கம் உருவாச்சு. அந்த அமிர்த கலசம் இருந்ததோட நடுப்பகுதி அது சிவலிங்கமா உருவாச்சு. அதுதான் வந்து கலையநல்லூர் திருத்தலம் அப்படின்றோம். சுவாமி வந்து அமிர்த கலசநாதர் அப்படின்னு சொல்றோம். இந்த பூ விழுந்த இடம் ஆதி கம்பட்ட விஸ்வநாதர் திருத்தலம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சந்தனம் வந்து விழுந்த இடம் காளஹஸ்தீஸ்வரர் கோயிலாக மாறிச்சு அப்படின்றாங்க. அது போல வந்து இவ்வாறு ஒவ்வொரு சிறப்பு அந்த அந்த கும்பம் இருக்கு இல்லையா, அதோட பொருட்கள் எல்லாமே விழுந்த இடம்லாம் சிவலிங்கமா மாறி கோயில், அந்த கும்பேஸ்வரர் கோயிலோட தொடர்புடையதா ஆச்சு. அதனால இது கலையநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம எதுக்காக இந்த சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, பிரம்மன் தான் என்ன பண்றாரு, உலகத்து உயிர்களை மீண்டும் உற்பவிக்கணும்னு இறைவன்ட்ட வணங்கி அருள் பெறுகின்றார். அந்த புராணத்தை இங்க சொல்றாங்க. தன் கமல பொய்கை புடை சூழ்ந்து அழகார் தலத்தில், அதாவது குளிர்ச்சியான கமலங்கள், தாமரை மலர்கள்லாம் பூத்திருக்கான். எங்கன்னா அந்த பொய்கை நீர்நிலைகள்ல பூத்திருக்கின்றது. அப்போது இந்த திருத்தலம் அழகார் திருத்தலம், ஏன்னா அழகனாகிய சிவபெருமான் வீற்றிருக்கின்ற திருத்தலம். இந்த அழகு பொருந்திய இந்த திருத்தலத்தை வந்து சுத்தி பொய்கைகள் நீர்நிலைகள் சூழ்ந்து இருக்கு. அதுல எல்லாம் வந்து குளிர்ச்சியான பொய்கைகள்ல கமலங்கள் தாமரை மலர்கள் பூத்து இருக்கு. அதற்கு இடையிலே இருக்கிற தடம்கொள் பெருங்கோயில், ஒப்பில்லாத பெருமைகள் உடைய, தடம்கொள்னா அளவுல மட்டும் இல்ல, பெருமைகள் மிகுதியாக உடைய இந்த பெருங்கோயில்ல தக்க வகையாளி எப்படிலாம் இறைவனை வழிபடணுமோ அப்படி சிறந்த வகையாலே வன் கமலத்து அயன் முன்னால் வழிபாடு செய்ய, கமலத்தில் வீற்றிருக்கின்ற பிரம்மன் முன்னால் வழிபாடு செய்தான் இல்லையா. ஏன்னா உயிர்களை மேலும் உற்பத்தி பண்ணுன்றதுக்காக அந்த கலசத்தை வச்சு அந்த வணங்கினா, அத சொல்றாங்க. இப்ப வன் கமலத்து அயன் முன்னால் இல்லையா, முன்னாடி உனக்கு இறைவா உன்னை வழிபாடு செய்ய மகிழ்ந்து அருளி, அவனுக்கு அருள் செய்த இறைவன் இல்லையா, மகிழ்ந்துதான் அவருக்கு இந்த திருப்பியும் மீளமும் உற்பத்தி செய்யறதுக்கு என்ன செய்யணும்னு அருள் செய்து அதை தானே வேடனாக வந்து செய்து அருளுகின்றார் இல்லையா. அவ்வாறு மகிழ்ந்த அருளி இருந்த பிரம்மனுடைய வழிபாடை மகிழ்ந்து ஏற்று அருள் செய்த பரனாகிய சிவபெருமான் மருவிய ஊர், பொருந்தி இருக்கின்ற ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஊர் வினவில் வெண்கவரி கரும்பீலி வேங்கையோடு போங்கின் விரை மலரும் விரவு புனல் அரிசிலின் தென்கரை மேல். அதாவது வெண்கவரி, கவரிமானுடைய முடி இருக்கு இல்லையா, அதெல்லாம் அடிச்சுட்டு வருது மலைகள்ல சேர்ந்து வரும்போது, கானகங்கள் வழியாவும் இது வரும்பொழுது அதோட மானோட முடி இதெல்லாம் கூட அடிச்சுக்கிட்டு இந்த அரிசில் ஆறு வருகின்றது. அது மட்டும் இல்லாம கரும்பீலி, மயில் பீலின்னு சொல்லலாம், மயில் தொகைகள் அதையும் அடிச்சுட்டு வருது. அது மட்டும் இல்லாம வேங்கையோடு கோங்கின் விரை மலரும், இந்த கோங்க மரம் வேங்கை மரம் இதோட மலர்கள் இருக்கு இல்லையா, வாசனை பொருந்திய மலர்கள், அதான் விரை மலரும்னா வாசனை பொருந்திய இந்த மலரும் அடிச்சுட்டு தள்ளிக்கிட்டு வருது. அந்த அத்தகைய புனலாகி அரிசில் ஆறோட தென்கரையில சுவாமி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, கண் கமுகின் பூம்பாலை,
அது மட்டும் இல்லாம அந்த ஆற்றோட பெருமை சொல்லிட்டு அடுத்தது நிலம், அந்த ஊரோட பெருமை சொல்றாங்க பாருங்க. கண்கமுகின் பூம்பாலை மதுவாசம் கலந்த, அதாவது நிறைய பாக்கு மரங்கள் இருக்கான், வளர்ந்து இருக்கான். தென்கரையில வந்து நிறைய பாக்கு மரங்கள் வளர்ந்து இருக்கு. அதுல வந்து பாலை இருக்கும் இல்லையா, இந்த பூம்பாலை இருக்கும். அந்த பூம்பாலை எப்படின்னா மிகுந்த வாசனை வீசும் இல்லையா. இந்த வாசனை வீசுகின்ற அந்த பூம்பாலை அதுல வந்து என்ன இருக்குன்னா மது வாசம், அந்த தேனுடைய வாசம் வந்து மிகுதியாக கலந்துருக்கு. அந்த வாசம் வந்து அந்த பாக்கு மரங்கள்ல இருந்து வெளிப்பட்டு என்ன ஆகும்னா அந்த ஊர் முழுவதும் சென்று பரவ, தென்றலோட கலந்து ஊர் முழுவதும் பரவுகின்றதா. அப்போ ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் என்ன ஆகுது, இந்த பாக்கு மரங்களுடைய பூம்பாலை வாசனை வந்து நுகர்ந்து மகிழ்கின்றார்கள். அத்தகைய சிறப்புக்குரியது அந்த ஊருன்னு சொல்லிட்டு, இந்த பூம்பாலை வந்து கண் கமுகின், கண்ணா அந்த இந்த இது இருக்கும் இல்லையா, வரி வரியா இருக்குல்ல இந்த பாக்கு மரங்கள், அதுதான் சொல்றாங்க. அத்தகைய பாலை மரங்கள், இந்த பாக்கு மரங்கள்ல இருக்கிற பூம்பாலை இல்லையா, அதுல இருந்துதான் அதுக்கப்புறம் நம்ம தென்னம்பாலை இருக்கு இல்லையா, அதே போல கமுகுல இருக்கிற அந்த பூம்பாலை அதோட அந்த வாசம் வந்து கலந்து தென்றலோட கலந்து புகுந்து உலாவு. எங்க பார்த்தாலும் இந்த சோலைகள்ல இருந்து வருகின்ற காத்து ஊர் ஃபுல்லா வர்றதுனால அந்த பூம்பாலை வாசமும் எல்லா இடத்துலயும் புகுந்து வருதான், வீட்டுக்குள்ளார கூட புகுந்து வருதான், எல்லா இடத்துக்கும் நிறைஞ்சு இருக்கின்ற இந்த கலைநல்லூர் காணே அப்படின்றாங்க. 11வது பாடல். தன் புனலும் வெண்மதியும் தாங்கிய செஞ்சடையன் தாமரையோன் தலைக்கலனா காமர முன்பாடி உன்பலி கொண்டுழல் பரமன் உறையும் ஊர் நிறைநீர் ஒழுகு புனல் அரிசிலின் தென்கலைய நல்லூர் அதனை நண்புடைய நன் சடையன் இசைஞானி சிறுவன் நாவலர்கோன் ஆரூரன் நாவின் நயந்து உரைசெய் பண்பயிலும் பத்தும் இவ்வை பக்தி செய்து பாட வல்லவர்கள் அல்லலோடு பாவம் இலர்தாமே. அதாவது எப்பவுமே பதிகத்தோட பயன் வந்து இறுதியில சொல்லப்படும், அது போல சொல்லப்பட்டிருக்கு. தன் புனலும் வெண்மதியும், சுவாமியுடைய திருமுடி இல்லையா, தன் புனல் கங்கை ஆற்றினை, அது இங்கேயும் பாருங்க 10வது பாடல்ல கூட அந்த புராண செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. தன் புனலும் குளிர்ந்த கங்கை வந்து ஆகாய கங்கை இல்லையா, அது நேரா வந்து பூமியில பட்டா அதோட வேகத்தினால பூமி என்ன ஆயிடும், அடிச்சுட்டு பாதாளத்துல போயிடும் அப்படின்னு இறைவன் பெருங்கருணையினால திருமுடியில் தாங்கி அந்த வேகத்தை, பூமி தாங்கி கொள்ற வேகத்துல பூமிக்கு விடுறாரு. அதுதான் வந்து அந்த பெருமை. அந்த தன் புனலும் அது மாதிரி வெண்மதியும், சந்திரன் வந்து என்ன அப்படின்னு சொன்னா அவனுடைய கலைகள்லாம் தேய்ந்து அழிகின்றது. திருவடியை அடைந்து அந்த சந்திரனுக்கு அருள் செய்கின்றபடி என்ன பண்றாரு, தன்னுடைய திருமுடியில் சூட்டி சந்திரசேகரனாக இறைவன் விளங்குகின்றார் இல்லையா. சந்திர மௌலீஸ்வரர்னு சொல்லுவாங்க. அந்த அருள் புராண செய்திகளும் இங்க விளங்குகின்றது. இப்போ குளிர்ந்த கங்கை நதியையும் இளம் பிறையையும் தாங்கிய செஞ்சடையன், செம்மையான சடையினை உடைய இறைவன் இல்லையா, மின்னல் போல மின்னுகின்ற செஞ்சடையினை உடையவன் தாமரையோன் தலை கலனாக காமார முன்பாடி. அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இல்லையா, பிரம்மனுடைய சிரம் கொய்தது. பிரம்மனுடைய அந்த அகங்காரம் கொண்டு பிரம்மன் 5 முகம் கொண்டிருக்கின்றான். 4 முகமும் இறைவனை துதிக்க, ஒரு முகம் மட்டும் என்ன பண்ணுது, சுவாமியோடைய பெருமைகளை வந்து உணராது அது இழுத்து பேசுகின்றது. இப்ப பிரம்மனால் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கும் அந்த குற்றம் வரக்கூடாதுன்றதுக்காக இறைவன் என்ன பண்றார், தன்னோட நகத்தால அந்த பிழைப்பட்ட அந்த தலையை கிள்ளுகின்றார் இல்லையா. அது கையிலேயே ஒட்டிக்குது, ஏன்னா பிரம்மன் வேதம் ஓதுகின்றான். அதனால அந்த தோஷம் பிடிக்கல. அது அந்த காரணத்தினால அவர் வந்து கையை விட்டு கபாலம் நீங்கல. அப்ப அந்த கையில வந்து அந்த கபாலம் ஏந்தி, அந்த பல்லில்லாத பிரம்மனுடைய அந்த பிரம்ம கபாலத்தை சுவாமி கையில் ஏந்தி தலை கலனாக கையில சுவாமி என்ன பண்ணா சீகாம்பர பண், காமரம்னா சீகாம்பர பண் பாடிக்கொண்டு கையில என்ன பண்றது, பிச்சை கேட்டு போகும்போது பாடிக்கிட்டே போறாராம். அப்பதான் வந்திருக்க தெரிஞ்சு பிச்சை போடுவாங்கன்னு சொல்லிட்டு சுவாமி என்ன பண்றாராம், கையில பிரம்மனுடைய தலை ஓட்டை கையில் ஏந்தி கொண்டு சீகாமர பண்பாடி செல்கின்றார். இப்படி போயிட்டு உண்பலி கொண்டு உழல் அப்படிலாம் போய் பலிகள் தேர்ந்து போய் இல்லங்கள் தோறும் சென்று பலிகள் வாங்குகின்றார். ஏன்னா எப்ப அது நிறையுதோ அப்பதான் அந்த கபாலம் கையை விட்டு நீங்கும் சொல்லிட்டு அது என்ன பண்றார், பாடிக்கொண்டே உண்பலியை ஏற்றுக்கொண்டு திரிகின்றான். அவன் அப்படி உழல்கின்ற அந்த பரமன் வந்து அவன் உழன்றாலும் அவன் என்ன பரமன் இல்லையா, பரம்பொருளான இறைவன். அவன் உரைகின்ற ஊர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஊரு இது வந்து நிறைநீர் ஒழுகு புனல் அரிசிலின், எப்போதும் நீர்வளம் குறையாது விளங்குகின்ற அரிசில் ஆற்றோட தென் திசையில இருக்கிற கலையநல்லூர்.
இந்த ஊர்ல வீற்றிருக்கின்ற இறைவனை பெருமையினை இதை ஊரோட பெருமையை வந்து பாடுகின்றார். யாருன்னா நண்பு உடைய நன் சடையன் இறைவனே என்ன பண்றார், மகிழ்ந்து தன்னை நண்பனாக சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தருகின்றார். இறைவனுடைய தோழமை கொண்டவர். அது மட்டும் இல்லாம சடையன் இசைஞானி சிறுவன் இல்லையா, வேதியர் குலத்தில் தோன்றி மேம்படு சடையனாருக்கு ஏதமிழ் கற்பின் வாழ்க்கை மனை இசைஞானியார்பால் தீது அகன்று உலகம் மொழிய திரு அவதாரம் செய்தார். அப்ப தாய் தந்தையோட பெருமையை சொல்றாங்க அவங்க. இப்ப சடையன் இசைஞானி அன்புக்குரிய சிறுவன் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அவர் நாவலர்கோன், திருநாவலூர்ல திரு அவதாரம் செய்த நாவலர்கோன் ஆரூரன் என்னும் திருநாமம் கொண்டவர். அவர் நாவில் நவிந்து உரை நயந்து இறைவனுடைய அன்பினை விரும்பி என்ன பண்றார், போற்றி உரை செய்த இந்த பண்பயிலும் பத்தும். இது பண்பயில்ன்றது என்ன ரொம்ப முக்கியமான இந்த அருள் வார்த்தை, அருள் பதம் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனுடைய பண்புகளை எல்லாம் போற்றுகின்ற, அது மட்டும் இல்லாம இந்த ஊருடைய சிறப்பு பண்புகளையும் போற்றுகின்ற. பயிலும்னா அதான் அர்த்தம். இறைவனுடைய ஒப்பில்லாத பெரிய அருள் பெருமைகளை போற்றி வணங்குகின்ற, துதிக்கின்ற, அந்த இறைவன் வீட்டிற்கின்ற அருட்பதிகத்தின் அந்த அருட்பதி, அந்த ஊரோட பெருமையெல்லாம் போற்றி வணங்குகின்ற இந்த பதிகம், இந்த பத்தும் இவை பக்தி செய்து பாட வல்லார்கள். இதை வந்து எப்படின்னா பக்தியோடு இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் உணர்ந்து அன்போடு பக்தி செய்து இதை பாடுனா என்ன ஆகும், அல்லலோடு பாவம் இலதாமே, அல்லலும் நீங்கிவிடும் பாவமும் நீங்கிவிடும். ஏன்னா பாவம் இருந்தாதான் அல்லல் வரும் இல்லையா, இப்ப அந்த பாவமும் நீங்கிவிடும் அல்லலும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இனியும் பாவம் ஏறாது. ஏன்னா திருப்பதியங்களோட பெருமையே அதுதான். ஓதுகின்ற உயிர்களுக்கு உறுதி பயக்கின்றது, அது எக்காலத்தும் துணையாக விளங்குவது. அதனால இதோட சிறப்பு கருதிதான் வந்து இப்பவுமே நம்ம வந்து பெரிய புராணத்துக்கு போகும்போது பெரிய புராணம் மட்டும்தான் ஓதிய பொருள் உணர்வோம். இறைவன் திருவருள் இதோட பெருமையை, இறைவனோட அந்த பெரிய அந்த சிவமகா புராண செய்திகள்லாம் இதுல இருக்குன்றதுனாலதான் கலைய நல்லூர் வந்து இறைவனர்களெல்லாம் சிந்திச்சோம். ரொம்ப கொஞ்சம் இது சிறப்பு பொருந்தியதுன்றதால விரிவா சிந்திச்சதுனால நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் பெரிய புராணத்துல ஒரு சில பாடல்களை வந்து இறைவன் திருவருளால் சிந்திப்போம் என்று சொல்லி, பாடல் வந்து 68வது பாடல். பெரிய புராணத்துல 68வது பாடல் எடுத்துங்க. சென்ற 67வது வரை முடிச்சோம். அதாவது நம்ம சொன்னாலும் மெய்மை புராணம் அதை வந்து பாடி திருக்கலை நடுவுல வீற்றிருக்கின்ற உமையன்னையை பாடி அங்கு நின்று திருக்குடமூக்கு, அதுதான் இங்க சொன்ன அந்த இடத்துல இருந்து திருக்கலை நல்லூர் சென்று பாடி வணங்கி அங்கு நின்று திருக்குடமூக்கு, திருக்குடமூக்கு அப்படின்னு சொல்றது கும்பகோணம் தான். அந்த திருத்தலத்துக்கு சென்று வணங்குகின்றார். அணைந்து பணிந்து பாடி போய் மங்கை பாகர் வலஞ்சுழியை மருவி பெருகும் அன்பு உருக தங்கு காதல் உடன் வணங்கி தமிழால் பரசி அரசினுக்கு திங்கள் முடியார் அடியளித்த திருநல்லூரை சென்று அடைந்தார். அதாவது பாத்தீங்கன்னா அங்கு நின்று திருக்குடமுக்கு திருக்கலைநல்லூர் வணங்குகின்றார். அதுக்கப்புறம் அங்கேயே எங்க போறான்னா கும்பகோணம் செல்கின்றார். அங்க அணைந்து பணிந்து பாடி போய் இறைவன் திருவடியை வணங்கி இறைவன் பெருமைகள் எல்லாம் பாடி, அதுக்கப்புறம் மங்கை உமையன்னையை தன்னுடைய பாகத்திலே கொண்ட இறைவன் வீற்றிருக்கின்ற திருவலஞ்சுழி இல்லையா, தெரியும் உங்களுக்கு, கடல் நுரையால் செய்யப்பட்ட பிள்ளையார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு பிலம்னா ஒரு பெரிய ஓட்டை போல இருக்கும் இல்லையா, அந்த பிலத்துல என்ன ஆயிடும்னா அந்த காவிரி ஓடி வருகின்ற காவிரி நதி முழுவதும் உள்ளாருக்கு வந்து பாதாளத்துக்கு போயிடும். இந்த உயிர்கள் இந்த நாட்டுக்கு, நம்மளுடைய சோழ நாட்டுக்கு, இந்த பூமிக்கு அந்த காவிரி திருப்பி வேணும்ன்றதால ஏரண்ட முனிவர் என்ன பண்றாரு, அந்த பிளத்துக்குள்ளார போவார். உடனே உள்ளார போன காவிரி மேல வீட்டுக்கு வந்து வளமாக செல்லும். அதான் வலஞ்சுழி அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தகைய பெருமை பொருந்தி அந்த திருத்தலத்துக்கு சென்று இறைவனை வணங்குகின்றார். மங்கை பாகர் வலஞ்சுழியை மருவின அணைந்து சார்ந்து பெருகும் அன்பு உருக இல்லையா, அன்பு பெருகுகின்றது, அது உள்ளத்தை உருகுகின்றது. அந்த அன்போட தங்கு காதல் உடன் வணங்கி பெருகுகின்ற உள்ளத்தை உருக்குகின்ற அந்த அன்பு பெருகும் போது காதலாகுது. அந்த காதலோடு இறைவனை பாடி உடன் வணங்கி தமிழால் பரசினா பரவினா, தமிழ் சொற்களால் பரவினா பதிகங்களை பாடி அரசினுக்கு திங்கள் முடியார் அடி அளித்த திருநல்லூரை சென்று அணைந்தார்.
அரசுனா நாவுக்கரசர், திருநாவுக்கரசு நாயனார் பெருமானுக்கு திங்கள் முடியார். இந்த திங்கள் முடியார்னு ஏன் சொல்றாங்கன்னா, நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, சந்திரனை வந்து சுவாமி வந்து திருமுடியில சூடியிருக்கார். அது ஏன் இங்க அடிக்கடி சொல்றாங்கன்னா, வேண்டுவனை எல்லாம் இறைவன் தந்தருள்வார் அப்படின்ற ஒரு கருத்துக்காக தான் என்ன சொல்றாங்களாம், திங்கள் சேர் முடியார்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம், இனிமே திங்கள் சேர் முடியார்னு சொன்னாங்கன்னா இறைவன் வந்து வேண்டுபவருக்கு வேண்டுவன அருளும் தன்மையை போற்றி சொல்றதுன்னு நம்ம எடுத்துக்கணும். திங்கள் சேர் முடியார்னா இப்படி வேண்டுபவருக்கெல்லாம் அருள் செய்கின்ற இறைவன் வீற்றிருக்கின்ற திருநல்லூருக்கு செல்கின்றார். அந்த சிறப்பு பொருந்திய தலத்தோட பெருமை சொல்றாரு பாருங்க. நாவுக்கரசு நாயனார் பெருமான் என்ன பண்றாருன்னா, இறைவனுடைய திருவடி வந்து தன்னுடைய திருமுடி மேல சூட்டிக்கணும்னு விண்ணப்பம் வைக்கிறார். சுவாமி என்ன சொல்றாங்க, திருநல்லூருக்கு வாழ்றாங்க. திருநல்லூருக்கு வந்து என்ன சொல்வார், சுவாமி திருவடியை வணங்குவார் இல்லையா. அதாவது பூவாய் முழுகி கூற்றமானது வேகமா வந்து என்னை குமைப்பதன் முன் என்ன பண்ணும், பூவார் அடிச்சுவடு என் மேல் குறித்துவை. பூ போன்ற திருவடிகளை வைக்கணும், பொறிக்கணும். அது எப்பவுமே நீங்காத அளவுக்கு பொறித்து வை. எவ்வளவு சிறப்பு பாருங்கவா. அதான் நாவுக்கு அரசர்னு பேரு, நாவுக்கு அரசர். அது பொறித்து வைனா எப்போதும் நீங்காம அதை வச்சிரு அப்படின்னு வைத்து அருள்க அப்படின்னு வேண்டின உடனே சுவாமி என்ன பண்றாரு, திருநல்லூர்ல அவர் வணங்கி எழுந்திருக்கும் போது தன்னுடைய திருவடியை திருநாவுக்கரசு நாயனாருடைய திருமுடியில் சூட்டி அருளுகின்றார் இல்லையா. அப்படிப்பட்ட திருநல்லூருக்கு சென்று இறைவனை வணங்குகின்றார். வேண்டுபவருக்கு வேண்டுவன அருளும் இறைவனை. திங்கள் முடியார் அடியளித்த, தன்னுடைய திருவடியை அளித்தனா கருணையினால சூட்டி அருளிய. ஏன்னா அவர் அளித்தாதான் அவர் என்ன பண்ணுவாரு, தேவார பதிகங்களை பாடுவாரு, உயிர்களுக்கு எல்லாம் நன்மை தரும். இப்ப திருநாவுக்கரசு நாயனார் மேல மட்டும் இல்ல, உயிர்கள் பால் உள்ள கருணையினால என்ன பண்றாரு, திருவடியை சூட்டி அருளுகின்றார். அவ்வாறு அடியளித்த திருநல்லூரை சென்று அணைந்தார், திருநல்லூரை சென்று வணங்குகின்றார். அடுத்தது 69வது பாடல். நல்லூர் இறைவர் கழல் போற்றி நவின்று நடுவு நம்பர்பதி எல்லாம் இறைஞ்சி ஏத்தி போந்து இசையால் பரவும் தம்முடைய சொல் ஊதியமா அணிந்தவர் தம் சோற்று துறையின் மருங்கெய்தி அல் ஊர் கண்ட கோயிலில் உள்ளடைந்து வளங்கொண்டு அடிபணிவார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திருநல்லூருக்கு சென்று இறைவன் திருவடியை வணங்கி கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணா, நல்லூர் இறைவர் கழல் போற்றி, இறைவனுடைய திருவடிகளை போற்றி நவின்று பதிகங்களால் போற்றி வணங்கி நடுவு நம்பர்பதி, நடுவுன்னா அதுக்கப்புறம் இந்த திருத்தலத்துக்கு இன்னொரு தலத்துக்கு போகும்போது வழி, நடுவுனா நடுவுல வழியில இருக்கிற மற்ற சிவத்தலங்களையும் வணங்கி கொண்டு சென்று நம்பர்பதி, நமக்கெல்லாம் விருப்பமுடையவராக நம்ப தகுந்தவர் இல்லையா, இறைவன் மட்டும்தான் நமக்கு நம்ப தகுந்தவர். அப்படி நம்ப தகுந்தவராகிய சிவபெருமானுடைய பதி எல்லாம் இறைஞ்சி, ஒண்ணும் விடல, வழியில இருக்கிற எல்லா பதிகளையும் இறைஞ்சி வணங்கி கொண்டு ஏத்தி போந்து, அது வணங்கி மட்டும் இல்ல, இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டு செல்கின்றார். போதுன்னா போயிட்டு இருக்காரு. இசையால் பரவும் தம்முடைய சொல் ஊதியமா அணிந்தவர் தம், அதாவது ரொம்ப சிறப்பா இங்க சொல்றாங்க. அதாவது ஊதியம்னா என்னன்னா லாபம். என்ன ஒரு பெருமை சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, யார் நம்ம இப்ப வந்து ஒரு உயிர் வந்து இந்த சைவ திருமுறைகள் தேவார திருப்பதிகங்கள் பாடுனா அதுக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்கும், இறைவனுடைய திருவருள் கிடைக்குது இல்லையா, சிவானந்த பெருவாழ்வே கிடைக்குது நமக்கு. படிக்கும் போது இறைவன் திருவருள் மட்டும் இல்லாம சிவலோகமும் சுத்திக்கின்ற அந்த அருள்படியில நம்ம போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்ப வந்து ஓதுகின்ற உயிர்களுக்கு நன்மை அருளுகின்ற பதிகம் சுந்தரமூர்த்தி நாயனார் பதிகம் இன்னும் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. நான் சொல்லல, சேக்கிழார் பெருமான் அருள்வாக்கு. என்ன சிறப்புனா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுடைய திருப்பதிகளை நம்ம ஓதணும் இல்லையா, நமக்கு அது ஊதியம் தருகின்றது, லாபம் தருகின்றது. அது முதல் பாயிண்ட், அதுவே பெரிய விஷயம் இல்லையா. கண்டிப்பா நமக்கு ஒரு நன்மை தருகின்றது, எப்படி வேண்டுறோமோ அது இல்லையா. சில பேர் வந்து பொன் பொருள் வேண்டுவாங்க, புகழ் வேண்டுவாங்க, அது சில பேர் பெரிய பதவி வேண்டுவாங்க, சில பேர் எதுவும் வேணாம், உன்னை வணங்கணும், உன்னை போற்றணும், அன்பு செய்யணும், பக்தி செய்யணும், பூஜை செய்யணும், வணங்கியது மேன்மேலும் அன்பு பெருகணும், அது வேண்டுவாங்க. சில பேரு சிவலோகம் வேணும், இந்த வாழ்க்கை போதும் சிவலோகம். இப்ப என்ன வேண்டுறோமோ உயிர்களுக்கு ஏற்ப இறைவன் அருள்வார். இப்ப அது லாபம், ஏதோ ஒரு லாபம். இப்ப ஓதுகின்ற உயிர்களுக்கு லாபத்தை தருவது மட்டும் பதிகத்தோட பயன் இல்ல. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பதிகத்தை பாடினா இறைவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வருமா, இறைவனுக்கே மகிழ்ச்சி தருகின்ற, அப்ப இறைவனுக்கே நன்மை தருகின்ற பதிகமா. இவ்வளவு சிறப்பா சொல்றாரு பாருங்க. ஓதுகின்றவர்களுக்கு மட்டும் நன்மை தரது இல்லையா, அந்த திருப்பதிகத்தை ஓதும் பொழுது இறைவனும் கேட்டு மகிழ்கின்றாராம். சுந்தரமூர்த்தி நாயனார் பதிகத்தை நாம் ஓதும் போது, அன்பால் ஓதி வழிபடும் போது இறைவனுக்கே அந்த இன்பம் கிடைக்கின்றது. அதனால இவ்வளவு சிறப்பு பொருந்திய பதிகம் அவர் அப்படின்றாங்க. இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா,
இசையால் பரவும் தம்முடைய சொல் ஊதியமா அணிந்தவர் தம். அதாவது இசையால் பதிகத்தை பாடுகின்றார். அந்த சொல்ல பதிகத்தையே ஊதியமாக லாபமாக இறைவன் கொள்கின்றார். ஏன்னா அவருக்கு அது மகிழ்ச்சி தருதான். அதனால அத்தகைய இறைவன் வீற்றிருக்கின்ற சோற்றுத்துறையின் மருங்கு எய்தி. அவ்வாறு சுந்தரமூர்த்தி நாயனார் பதிகங்களை எல்லாம் விருப்பத்தோடு கேட்டு மகிழ்கின்ற இறைவன் சோற்றுத்துறையில் வீற்றிருக்கின்றார். இப்ப அந்த சோற்றுத்துறையோட பெருமை சொன்னா இன்னும் கொஞ்சம் அது 11 காலம். அதாவது சோற்றுத்துறையோட பெருமையை சொல்லணும்னா இந்த பாட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்ப்போம். இந்த சோற்றுத்துறையின் மருங்கு எய்தி. இப்ப இசை அதாவது ஓதுகின்றவர்கள் மட்டும் இல்லாம இறைவனும் கேட்டு மகிழும் பதிகத்தினை பாடி சோற்றுத்துறையிலேருந்து போறார். மருங்கு எய்தி அல்லூர் கண்டர் கோயிலில் உள்ளடைந்து அந்த சோற்றுத்துறைக்குள்ளார போறாரு. எப்படிப்பட்ட சுவாமினா ஊர் கண்டர். அல்னா விஷமா. அந்த விஷம் தொண்டையில அப்படியே ஊர்ந்து இருக்கான், பொருந்தி இருக்கான் இல்லையா? அத்தகைய கண்டத்தினை உடைய இறைவன். விஷம் பொருந்திய கண்டத்தினை உடைய இறைவன் இல்லையா? இப்ப திருநீல கண்டர்னு பார்த்தோம். அப்ப இந்த விஷயத்தினை உயிர்கள் உயிரும் பொருட்டு தன்னுடைய கண்டத்தில் அடக்கிய சிவபெருமான் கோயில் உள்ளடைந்து வளம் கொண்டு அடிபணிவார் இல்லையா? நாம் பார்த்தோம், கோயிலுக்கு போன உடனே வளம் கொண்டு பணிவதுதான் சிறப்பு. அவ்வாறு வளம் கொண்டு பணிவார். பணிந்து எப்படி பாடுறார் பதிகம் பாத்தீங்கன்னா, அழல் நீர் ஒழுகி அணைய எனும் அஞ்சொல் பதிகம் எடுத்தருளி கழல் நீடிய அன்பினில் போற்றும் காதல் கூற பரவிய பின் கெழு நீர்மையினில் அருள் பெற்று போந்து பறவையார் கேள்வர் முழுநீர் அணிவார் அமர்ந்த பதிபலவும் பணிந்து முன்னுவார். அதாவது அழல் நீர் ஒழுகி அணைய. நேற்று அதை படிக்கும் போது அவ்வளோ ஆனந்தமா இருந்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அழல் நீர் ரெண்டும் வேற வேற. ஆனா எப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த அழல் இருக்குல்ல, நெருப்பு அப்படியே நீர் போல வடிஞ்ச எப்படி இருக்கும், அது போல சுவாமி சடை இருக்குமா இல்லையா? அது ஒரு சில படங்கள் பார்த்திருப்பீங்க. அப்படியே அந்த அழல் உருகி அப்படி நீர் போல உருகி சடை எங்கும் பரவி இருந்தா எப்படி இருக்குமோ அது போல செஞ்சடைன்னு சுவாமி கொண்டு இருப்பார். அந்த அருள் காட்சி அவருக்கு கிடைக்குது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு. அததான் பதிகத்துல வைக்கிறார் பாருங்க. அழல் நீர் ஒழுகி அணைய. நீர் போல அந்த அந்த நெருப்பானது அப்படியே உருகி சடை முழுவதும் பரவி இருக்கிறது. அப்படிப்பட்ட செஞ்சடையினை உடைய இறைவன் சொல்லிட்டு இறைவனை புகழ்ந்து என்னும் அஞ்சல், அதான் சிறந்த சொற்களை கொண்ட அந்த தமிழ் பதிகம் எடுத்து அருளி இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் போற்றி அருளி கழல் நீடிய அன்பினில் போற்றும் காதல் கூற. அதாவது கழல் நீடிய அன்பினில் போற்றும் காதல் கூற பரவிய பின் இறைவன் திருவடியில எப்போதும் நீடியனா அது நிலை பெற்று இருக்கின்ற அன்பு. இப்ப மட்டும் இல்லை, எப்போதும் இறைவன் திருவடிக்கு எப்போதும் பொருந்திய அந்த அன்பினில் போற்றி மேலும் மேலும் அதனால் காதல் கூற பரவிய பின் இறைவனை போற்றிய பின் கெழு நீர்மையினில் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கெழு நீர்மையோட பொருந்துகின்ற தன்மையில் அருள் பெற்று, அதாவது எப்படி அன்போட பாடுகின்றாரோ அந்த பாடலுக்கு ஏற்ப அருள். பாருங்க எவ்வளவு சிறப்பு. அடியார் பெருமக்கள் பாடி அருளுகின்றார்கள், அவர்களுக்கும் இறைவன் அருள் செய்கின்றார். எந்த உயிர்கள்லாம் எந்த காலத்தும் அதை பாடினாலும் சரிதான், அந்த உயிர்களுக்கும் அன்பு இறைவன் அருள் செய்கின்றார். இது மட்டும் இல்லாம நம்ம பாடும் பொழுது இறைவன் மகிழ்கின்றார். யார் எப்ப பாடினாலும் இறைவனும் மகிழ்கின்றார். அதனால ஒப்பில்லாத பெருமை உடையவை திருப்பதிகங்கள். அதனை போற்றி வணங்கி நம்ம ஓதணும். இப்ப பாருங்க, கெழு நீர்மையில்னா பொருந்து வண்ணம் இப்படி எல்லாம் அன்போடு உருகி பாடுகின்றாரோ அந்த அன்பினை மகிழ்ந்து இறைவன் ஏற்றி அவருக்கு என்ன பண்றாரு, அருள் செய்கின்றார். இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டு போந்து எங்க போறாருன்னா பறவையார் கேள்வர். பறவையார் கணவர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் முழுநீர் அணிவார் அமர்ந்த பதிபலவும் பணிந்து முன்னுவார். முழுநீர் அணிந்தவர் ஆகிய சிவபெருமான் அமர்ந்த பதினா விரும்பி வீற்றிருக்கின்ற சிவஸ்தலங்கள் தோறும் பலவும்னா இருக்கிற எல்லா கோயிலுமே என்ன பண்றாரு, பணிந்து முன்னுவார்னா இறைவன் நினைத்து கொண்டே இப்ப இந்த தளத்துல இறைவன் இருக்காரு, போகணும் அப்படின்னு அவரை நினைத்து அந்த காண வேண்டும் என்ற அன்பால என்ன பண்றாருன்னா பணிந்து சென்று கொண்டு இருக்கின்றார். இங்க இந்த முழுநீர் அணிவார் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சிறப்பு தருது அப்படின்னு சொன்னா, அதாவது முழுநீர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நமக்கு முழுமையை தருகின்ற நீரா. அப்புறம் நம்ம என்ன நினைச்சிட்டோம், முழுமையா நீர் அணிஞ்சுக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதான் நானே அந்த பாடலை நேற்று அர்த்தம் எடுக்கவே நினைச்சேன். அது முழுவதும்னா உடம்பு முழுவதும் என்ன விதிப்படி சொல்லியிருக்காங்களோ அதுபடி உடம்பு முழுவதும் அணிஞ்சாதான் அது முழு நீர்னு நினைச்சோம். அப்படி இல்லையா, நீர் பக்தியோடு அணிஞ்சாலே அது நமக்கு முழுமையா நமக்கு அதாவது நம்ம எப்பவுமே இன்கம்ப்ளீட்னு சொல்லுவோம் இல்லையா, குறைவு உடையவர்களாகவே விளங்குகின்றோம். நமக்கு முழுமையை தருகின்ற நீரு, அதுதான் முழு நீருன்றாங்க. முழுமையை தருகின்ற நீர் மட்டும் இல்லையா. ஏன் இது முழு நீர்ன்னு சொல்றாங்கன்னா,
சுவாமி மகா சங்கார காலம் இருக்கு இல்லையா, இப்ப சொன்ன பிரளய காலத்துல எல்லாமே அழிஞ்சிரும், எல்லாமே சுவாமிக்குள்ள ஒடுங்கிடும் இல்லையா. அப்ப சுவாமி என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, முழுமையும் வீழ்ந்த காலத்தில் இந்த சங்கார காலம்னு சொல்லுவோம், மகா சங்கார காலத்துல சுவாமி அந்த எல்லாமே அழிஞ்சு திருநீரம் ஆயிடும்ல, நீராயிடும், அந்த நீரை எடுத்து அணிவாராம் எல்லாம் முழுமையா. அதுல அந்த எல்லா உயிர்கள் எல்லாமே அந்த நீரா மாறிடுச்சு. அந்த நீரை எடுத்து அணிவதால முழு நீர் அணிந்தவர்னு சொல்றாங்க சுவாமி அப்படின்ட்டு சிறப்பா சொல்றாங்க. அவ்வாறு முழு நீர், அது எதுக்காக இதை சொல்றாங்க, எல்லா உயிர்களும் அழிந்தாலும் அழிவற்றவன் சிவபரம்பொருள் ஒன்றுதான், அதை காட்டுறதுதான் முழு நீரு அணிந்தவன்றாங்க. இது முழு நீர் அணிவார் அணிகின்ற சிவபெருமான் அமர்ந்த பதி, விரும்பி இருக்கின்ற பதிகள் பலவும் பணிந்து எல்லா கோயிலையும் வணங்கி நினைத்து கொண்டே செல்கின்றார். அதுக்கப்புறம் 71வது பாடல், தேவர் பெருமான் கண்டியூர் பணிந்து திரு ஐயாறு அதனை மேவி வணங்கி பூந்துருத்தி விமலர் பாதம் தொழுது இறஞ்சி சேவில் வருவார் திரு ஆலம் பொழிலில் சேர்ந்து தாழ்ந்து இரவு பாவு சயனத்து அமர்ந்தருளி பள்ளி கொள்க கனவின்கண். இப்ப திருசோட்டுத்துறை செல்கின்றார். தன்னுடைய பதிகங்களையே தனக்கு லாபமாக மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்கின்ற இறைவனை எப்படி சொல்றாரு, அழநீர் ஒழுகி அணைய அப்படின்னு பதிகம் பாடி வணங்கி கொண்டு முழு நீர் அணிந்த இறைவன் பதிகளை வணங்கி கொண்டே போகின்றார். எங்கன்னா தேவர் பெருமான்னா தேவர்களுக்கும் தேவனாக விளங்குகின்ற சிவபெருமான் வீட்டில் இருக்கின்ற திருக்கண்டியூர், பிரம்மனுடைய சிரம் கொய்த அந்த பெருமைக்குரிய தலம், அந்த திருக்கண்டியூரை பணிந்து திரு ஐயாறு அதனை மேவி வணங்கி. இப்ப திருவையாறு பெருமை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா. இப்ப சொன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடும். சிறப்பா சொல்லணும்னா, திரு நந்தியம்பெருமான் திரு அவதாரம் செய்த பகுதி 5 ஆறுகள் ஓடுகின்றதுனால அங்க வீட்டிருக்கின்ற பெருமானை பஞ்ச நதீஸ்வரர் ஐயாரப்பர் அப்படின்னு சொல்றோம். அம்மை அறம் வளர்த்த நாயகின்னு சொல்றோம். சிறப்பா திருத்தலத்தோட இன்னொரு மிக சிறந்த பெருமை, நந்தியம்பெருமானுக்கு திருமணம் ஐயாரப்பர் தான் செஞ்சு வைக்கிறாரு இல்லையா. அந்த திருமணத்துக்கு வேண்டிய சீர்வரிசைகள்லாம் ஒரு ஊர்ல இருந்து வருது, அதான் பார்த்தோம். அந்த திருப்பூந்துருத்திலேருந்து தான் திருமணத்துக்கு தேவையான புஷ்பங்கள் வருகின்றது பார்த்தோம். அது போல திருசோற்றுத்துறையிலேருந்து அவங்க இருக்கிறவங்களுக்காக அந்த உணவு தயாராகி வருகிறது. திருவேதிக்குடின்ற திருத்தலத்துல திருமண வேள்விக்குரிய அந்த சடங்குகள் நடைபெறுகின்றது அப்படின்னு பார்த்தோம். நெய்தானம் அந்த திருமண வேள்வி சடங்குகள் செய்வதற்காக நெய் வந்தது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா. இது போல 7 திருத்தலங்கள் நந்தியம்பெருமானுடைய திருமணத்தோட பொருந்தி இருக்கும். இந்த திருவையாரோட பெருமை பார்க்கும்போது, காவிரி வடகரையில வீற்றிருக்கின்ற 51வது திருத்தலம். இந்த வியாகரபாதருடைய மகள் ஆகிய சுயம் பிரகாஷை, வியாகரபாதர் நமக்கு தெரியும் இல்லையா, புலிக்கால் முனிவர், அவருடைய மகளாகிய சுயம் பிரகாஷை நந்தியம்பெருமானுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார் ஐயாரப்பர். அந்த பெருமைக்குரிய திருத்தலம் திருவையாறு. இந்த 5 நதி என்னன்னு முதல்ல பார்த்தோம். காவிரி நதி, குடமுருட்டி ஆறு, வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறு என்கின்ற 5 நதிகள் பாய்கின்ற பெருமைகளை உடையது அந்த திரு ஐயாறு. நந்தியம்பெருமாள் தெரியும், அந்த 7 கோடி முறை ருத்ர ஜபம் செய்து அந்த ஈஸ்வர பெற்றம் கானாபத்தியம் இறைவன் திருவருளால் பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு அத்தகைய பெருமைக்குரிய திருத்தலம். அதனால நந்தியம்பெருமானை கணங்களுக்கெல்லாம் தலைவராக்கினார், எல்லா உயிர் கூட்டத்துக்கும் தலைவன் மான பெருமையை இறைவன் இருக்கின்றார் இல்லையா. அத்தகைய அந்த திரு ஐயாறு சென்று வணங்குகின்றார். அதனை மேவி வணங்கி பூந்துருத்தி விமலர் பாதம், பூந்துருத்திக்கும் சென்று சிவபெருமானுடைய, அதாவது மலங்களால் பற்றப்படாத மலங்களற்ற வணங்குபவர்களின் மலங்களை எல்லாம் நீக்கக்கூடியவர் இந்த பாதம், ஒப்பில்லாத பாதம் தொழுது இறைஞ்சி வணங்கி சேவில் வருவார் திரு ஆலம் பொழிலில். சே அப்படின்னு சொன்னா இடபம் இல்லையா, இடபத்தின் மீது சுவாமி வருகின்றார் இல்லையா. அவர் வீட்டில் இருக்கின்ற திரு ஆலம் கோயிலில் சேர்ந்து தாழ்ந்து, திரு ஆலம் கோயில் சென்று இறைவன் திருவடியை வணங்கி தாழ்ந்து வணங்கி இரவு சுவாமியில கும்பிட்டாச்சு. அன்னைக்கு ராத்திரி தூங்குறாரு. எப்படி அதுவும் சிறப்பா சொல்றாரு, எப்படி தூங்குறார் அது முதற்கொண்டு சேக்கிழார் பெருமான் அழகா சொல்றாரு பாருங்க. இரவு பாவு சயனத்து அமர்ந்தருளி பள்ளி கொள்ள கனவின்கண் இல்லையா. நிறைய திருத்தலங்கள் சென்று தரிசிச்சுட்டாரு. ரொம்ப அவர் என்ன பண்றாருன்னா, அப்படியே கால் கையெல்லாம் நீட்டி அப்படியே நேரா நெடுஞ்சாங்கடையா, அதாவது எப்படி சொல்லணும், அப்படியே 2 கால்லாம் அப்படியே நீட்டி, அதாவது எப்படின்னா அப்படி ஒரு கிழிச்சு படுத்தாலும் இல்ல சுருக்கிட்டு படுத்தாலும் அது குற்றம் உடையதான். அப்படி உறங்கக்கூடாதான். அப்படியே நேரா படுத்து கை கால்கள்லாம் அப்படியே
விரித்து நிலத்துல விரித்து அப்படி படுக்கிறார். அதுதான் பாவு சயனம். அவ்வாறு அமர்ந்தருளி பள்ளி கொள்ள கனவின்கண் அவ்வாறு தூங்குகின்றார். கனவுல வந்து சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரண்டாவது தொடர்ச்சி வந்து அடுத்த இந்த பாட்டுல இருந்து மேலும் சொல்லிட்டு அடுத்த இதுல தொடரலாம். அந்த திருச்சோட்டுத்துறை பண்றதுல மணி வந்து 1:20 ஆகுது. சரிங்க ஐயா. நானே இப்படி இருக்கலாமா நினைச்சேன். ஏன்னா வந்து சுவாமி இவருக்கு அருள் செய்கின்றார். நல்லா அப்படியே அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார். அப்ப சுவாமி இவருக்கு கனவுல அருள் செய்கின்றார். அவர் என்ன அருள் செய்தார், அது என்ன அற்புதம் நிகழ்ந்தது அப்படின்றதெல்லாம் வந்து இறைவன் திருவருளால அடுத்த வாரம் சிந்திப்போம் என்று கூறி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அம்மா வாழ்த்து பாட நீங்களே பாடிடுங்கம்மா. ஐயா பாடுவாங்கம்மா வாழ்த்து பாட. வாழ்க அந்தனர் வானவர் மனம் ஏந்தது எல்லாம் அரண்மனை வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். சிவா ஏதாவது சொல்லுங்க. சொல்றேங்க. சிவாய நம. அம்மா வந்து நான் போன 2 வாரமே அம்மாவை